என்கிட்ட அநேகர் கேட்கிற கேள்வியை தான் நான் செய்தியா எடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான தலைப்பு. We preaching what the people asked to us. We're going to meditate a special topic today. என்ன தலைப்புனா, பாஸ்டர் குழப்பமா இருக்கு என் வாழ்க்கையில. First, my life is confused. ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியல. Not able to take a decision. குழப்பமான சூழ்நிலையா இருக்கு. Chaos situation. குழப்பத்தின் சூழ்நிலையில நான் என்ன முடிவு எடுக்கிறது? In the midst of confusion, what should I take? இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிற முடிவுல தான் அவங்க வாழ்க்கை மேல போறதும் கீழே போறதும் இருக்கு. The people decision decide their ups and downs. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 10th முடிக்கிறவங்களுக்கும் 12th முடிக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான காரியம். It's the important time period who complete 10th standard and 12th standard. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே இப்ப 10th முடிஞ்சுனா அடுத்தது என்ன குரூப் எடுக்கணும்? What next once they're done with 10th and 12th standard? +2 முடிச்சோனே அடுத்தது காலேஜ்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் நான்? What course we need to choose after completing 12th? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. Each and everyone give their own இப்ப இருக்க சூழ்நிலை ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை இருக்கலாம். Maybe right now you have a blessed situation, ஆனா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. but not know how your future. நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது When we study, ஐடினா பெரிய படிப்பு, ஐடிஐ படிக்கிறாங்க. அது அப்புறம் பாலிடெக்னிக் என்பது ஒரு பெரிய இன்ஜினியர் போல ஒரு படிப்பு. during the time the polytechnic consider equivalent to ஒரு engineering. குடும்பத்துல பாலிடெக்னிக் படிக்கிறான்னா அவன் வந்து பெரிய படிப்பு படிச்சவன். One if completed polytechnic, he is the highest graduate in the family. டாக்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் சொல்றது மிடில் ரேஞ்ச் சொல்றேன். Though we have doctors out of that, we talking about the middle class family. நல்லா கவனிங்க. Pay attention. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில After that, இன்ஜினியர், engineering. ஒரு குடும்பத்துல ஒரு ஊர்ல ஒருத்தன் இன்ஜினியர் படிக்கிறான்னா சொல்லுவாங்க டாக்டர். When a ஸ்கூல்ல child- படிக்கும்போது சொல்லி தருவாங்க. டாக்டர் ஆவறியா, இன்ஜினியர் ஆவறியா, வக்கீல் ஆவறியா, அப்புறம் போலீஸ் ஆவறியா, இதுதான் சொல்லி. In school they will ask us what's your ambition, either doctor, lawyer or police officer, இல்ல கலெக்டர் ஆவறியா. or either collector. அதுல வந்து இந்த இன்ஜினியர் வந்து ஒரு பெரிய ஒரு படிப்பு. The engineering seems a great ஒரு study. ஒரு குடும்பத்துல யாராவது இன்ஜினியர் படிக்கிறான்னா பா பெரிய படிப்பு படிக்கிறான்ப்பா. If someone do engineering, they see like a இத great கேட்டவனே எல்லாம் என்ன பண்றாங்க, இன்ஜினியர் என் பிள்ளை இன்ஜினியர், டாக்டர் விட்டு அடுத்தது என்ன படிக்க வைக்கணும்? after hearing that they the next option of doctor. நல்லா is படிக்கிறானா engineering. அவனை இன்ஜினியருக்கு என்ன பண்ணுவாங்க, டாக்டருக்கு அனுப்புவாங்க. If someone study well, they will make him. இல்ல ஓரளவுக்கு doctor. படிக்கிறானா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆப்ஷனே இன்ஜினியர். என் பிள்ளை இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க. The next average student, they opt for engineering. இன்ஜினியர் படிக்கிறதுக்கு பயங்கரமா செலவாகும். It may cost more. நிறைய என்ன பண்ணும், ரெக்கமெண்டேஷன் வேணும். They need recommendation to get. படிச்சாவே வேலை. Once they complete study, they get a job. இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாரும் இப்ப இன்ஜினியர் சீட்டை வந்து கூவி கூத்துறாங்க. Now everywhere we have engineers and they are calling for the seat. இலவசமா கொடுத்தாலும் யாரும் படிக்கிறது இல்ல இப்ப. Even not opting for the giving freely. ஏன்னா எல்லாரும் இன்ஜினியர் படிச்சா யார் வேலை செய்வாங்க? As everybody studied engineer, then who will do the work? இன்ஜினியர் படிச்சுட்டு முடிச்சு 10,000 15,000 வேலைக்கு போறாங்க. After completing engineering, they go for job for இப்ப 10,000. கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம். Now we with our hard work we make. பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும்னா, என்ன பிள்ளைங்களை நெக்ஸ்ட் என்ன பண்றது, ஏன்னா அவங்க ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இல்ல அவங்களுடைய கல்வி தரம் சரியில்லாம கூட இருக்கலாம். Maybe the parents think about the children based upon their situation. ஏன்னா ஒரு வாட்டி அந்த 10th கரெக்டா சப்ஜெக்ட் +1 +2ல நான் சயின்ஸ் குரூப் எடுக்கணுமா, மேக்ஸ் எடுக்கணுமா, இல்ல என்ன எடுக்கணும், What group we need to take in நீங்க +2? நல்ல குரூப் எடுத்துட்டு You choose a good option. நீ நல்ல குரூப் படிக்கிறேன்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் நீங்க இன்னும் டவுன் கிரேடுக்கு எது வேணா போலாம். You maybe go down any course. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னால படிக்க முடியாது, நான் இது போதும் சொல்லி சின்ன ஒரு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு குரூப் எடுத்துருவாங்க. Some students choose that based upon their capacity. அப்புறம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு Once they start studying, ஐயோ இந்த குரூப் எடுக்க நான் மறந்துட்டேன். they feel I missed out to choose. இன்னைக்கும் நிறைய பேர் பாக்குறேன், நான் தப்பா டிசிஷன் எடுத்துட்டேன். I'm seeing many people, they said I took எனக்கு wrong இந்த decision. காலேஜ்ல வாய்ப்பு கிடைச்சு நான் வேணாம், நான் இந்த காலேஜ்ல போய் சேர்ந்தேன். I got option for one college but I opted other. வேலை கிடைக்கும், 2 வேலை இருக்கு, இல்ல எனக்கு இந்த வேலை பெட்டரா இருக்கு, நான் இந்த வேலைக்கு நான் போயிட்டேன். I got 2 offer and I thought one is better and I opted. ஐயோ வேலையில எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, நான் உடனே கோபத்துல வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். In job they are giving torture, I quit. ஒரு முடிவு, நீ எடுக்கிற முடிவு சரியில்லைன்னா உன் எதிர்காலங்கள் சீர்கெட்டு போகும். Your future will be spoiled if your decision is not right. இந்த உலகத்துல இருக்க தலை சிறந்த மனிதர்கள் If you take a great man in the world, என்ன சொல்லுவாங்க, சக்சஸ் பர்சன் சொல்லுவாங்க. you
they call as successful people. சாதனை அந்த உலகத்துல இருக்க சாதனையாளர்கள் யாரு? Who are the successful people in the world? அவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சினிமா துறையா இருக்கட்டும், Either in the industry of cinema இல்ல பிசினஸா இருக்கட்டும், or the business, அறிவியல் பூர்வமான காரியமா இருக்கட்டும், or maybe a knowledgeful thing, scientist, அவங்க எடுக்கிற முடிவு எப்படியோ how their decision, அந்த முடிவு சரியா இருந்தா அவன் வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னுக்கு வரும். their life will be improved day by day. நீங்க based நமக்கு upon தெரிஞ்சது their சினிமா decision. தான். We know the film industry. நம்ம சினிமால கவனிச்சீங்கன்னா If you look at cinema, ஒரு ஹீரோ நல்ல ஹீரோ ஹிட்டா படம் கொடுத்தா கூட if one hero give hits, அடுத்த படம் அவன் கரெக்டான கதையை சூஸ் பண்ணலன்னா, if he not choose the right story, இல்ல கரெக்டான ப்ரொடியூசரும் கரெக்டான டைரக்டர் சூஸ் பண்ணலன்னா, or not choose the right producer or director, சூப்பர் டைரக்டர் சூப்பர் ஆக்டரா இருந்தாலும் அவங்க படம் ஓடாது. though is a super actor, the movie will not go. அதிகமான கண்டுபிடிப்பு எவ்வளவு சொல்லுவோம், We may say many discoveries. அதுல விசேஷமான கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். We talk about the special invention. அப்ப நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு நேரா கடந்து போகும். Your decision leads your life in the right இன்னைக்கு path. அந்த முக்கியமான நீ எடுக்க வேண்டிய முடிவுக்கு நேராக We going to meditate that direction. The குழப்பமான சூழ்நிலையில decision. Out of the confusion, தேவ ஆலோசனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? how we can get God's counsel. வீட்டுல சண்டை வரும், அடிச்சுக்கிறாங்க, இந்த கணவன் ரொம்ப முடியல, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? You may have fight with either husband and wife. What should do next? நம்மள தான் சொல்லுவோம் டைவர்ஸ். If we are, we can call separation. அவன் 4 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்கிறோம். If you beat me 4, I will repeat once. கொஞ்சமாவது எதிர்த்து கேளு, சும்மா முட்டினா என்ன பண்றது? If they are doing repeatedly, what should do? இந்த உலகத்தில் நம்ம எடுக்கிற முடிவை வச்சு தான் உன் தகுதி உயரும். Your quality will determine based on நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க வாழ்க்கையில ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, if you run your life today based on current situation, லைஃப்ல நீ ஜெயிக்கவே முடியாது. you cannot win. நான் அடிக்கடி சொல்லுவேன், Many times I used to say, உங்க வாழ்க்கையில ஒரு மோட்டிவேஷன் வேணும். you should have motivation in your life. தேவன் உன்னை மோட்டிவேஷன் பண்றாரு உன்னை அநேக இடத்துல. The Lord motivates you in many ways. நான் உன்கிட்ட தாளந்துகளை கொடுக்கிறேன், I give you talents. ஆனா நீ எப்படி பயன்படுத்த போறன்றது தான் விசேஷம். It's important how you gonna to use. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, But what we do, தேவனிடத்தில் ஞானத்தை வாங்கிப்போம், we receive wisdom from என்ன the Lord. பண்ணுவோம், மனுஷ சப்போர்ட்டை வாங்கிப்போம், We take man's support. அடுத்தது பண உதவியும் வாங்கிப்போம். We received money ஆனா support. ஏதாவது செய்ய சொன்னா, இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுது, ஏசாப்பா எனக்கு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க. If we ask them to perform, still they are seeking the help. தேவன் எதிர்பார்க்கிற காரியம்னா, What Lord expects. இந்த உலகம் எல்லாம் உனக்காய் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, is given for you. Pay இந்த attention. உலகம் யாருக்கா கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்களேன்? To whom the world given. பட் அந்த உலகத்துல In the world, தேவன் கொடுத்த ஞானத்திலையும், the God's wisdom, உனக்கு இருக்கிற பலத்திலையும், the strength of yours, நீங்க இந்த உலகத்துல ஓடும் பொழுது, when you run with it, இந்த உலகத்துல நீ வாழுகிற விதம் தான் the way you living in the love, எதிர்காலத்துல உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் மாறும். it will turn into your future blessing. அல்லேலூயா. Hallelujah. இந்த அப்பா அம்மா பின்னாடியே சில பிள்ளைங்க அப்படியே ஒட்டிக்கிட்டே You may be noticed that children all the time stick to their parents. அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்றேன். I will do it, Father, whatever you say. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? What they call this? நல்ல பிள்ளை. They call this a good child. ஒரு பிள்ளை அம்மா போய் கடைக்கு அம்மா போய் இருந்தா போயிட்டு வந்து நிற்கும். If mother asks him to go shop, he go. இன்னைக்கு இதை படிடானா படிக்கும். If direct them to study, they will study. இப்போ என்ன ஆயிடும்னா, பிள்ளைங்க 2 பிள்ளையா இருந்தாலும், though they have 2 child, இந்த பேரண்ட்ஸால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. the parents can't do any other work. பிள்ளை என்னையே சார்ந்து இருக்கிறான், He is depending on me. இவனுக்கு எல்லாமே நான் தான் செய்யணும். I am take care of him. இன்னைக்கு அத மாதிரி பண்ணி தான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு செல்லத்தை அதிகமா கொடுத்து they giving more space in love. பிள்ளையின் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, their mental growth, சுயமாய் சிந்திக்கிற நினைவுகள், their own decision, பிள்ளை வாழ்க்கையில இருந்து பேரண்ட்ஸ் பிடிக்கிட்டாங்க. the parents take it out. நான் சொல்லும் போது உங்களுக்கு இருக்கு என்ன பாஸ்டர் நான் வேற மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு. What pastor teaching different. நல்ல பிள்ளை கீழ்ப்படிது தப்பு, கீழ்ப்படிதல் வேற. The obedience is right, but it is a different thing too. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 1 டஜன் இல்ல 1/2 டஜன் பிள்ளைங்க இருக்கும். If you look at earlier time, they have 6 to 12 children. எங்க அப்பா எங்க வீட்லயே
அரை டசன் 6 பிள்ளைங்க. Even at our family, we have 6 children. அப்படியே லைனா இருப்போம். அப்படியே We have in a queue. இந்த பிரிட்ஜ், இந்த சென்சஸ் சொல்லுவாங்க, அந்த பங்கு சந்தையின் ஏற்றம் இழக்கும்னு சொல்லிட்டு அதுல கோடு கூட இருக்கும். அதே மாதிரி நாங்கெல்லாம் லைனா நின்னோம்னா அப்படியே சின்னதுல இருந்து பெருசு வரையும் இருப்போம். It seems like we stand like a flow chart. இப்போ எங்க அம்மா எத்தனை பேர் வளர்த்திருப்பாங்க நினைக்கிறீங்க? Do you know how many of us முதல் mother குழந்தை grown? பிறந்த அந்த பிள்ளையோட ஜாலியா இருந்திருப்பாங்க. முழு first நேரத்தை child. செலவழிச்சிருப்பாங்க. She spent all her time. அடுத்த ஒரு வருஷத்துல இரண்டாவது குழந்தை. After in a year, the second child. இப்ப ரெண்டாவது குழந்தை பிறந்த அந்த பிள்ளைக்கு அது பால் கொடுக்கறதுல இருந்து அது பாக்குறதுக்குள்ள முதல் குழந்தை என்ன ஆச்சு? After the second child taking care, தூக்க மாட்டியா? first எங்க child இருக்க மாட்டேன். இரு You won't take பாட்டி care of இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அத்தை இருக்காங்க. அப்பெல்லாம் கூட்டு குடும்பம் ஒரு ஊர்ல எல்லாரும் என்ன பண்ணுவோம், சூழ்ந்து இருப்பாங்க. in a giant family, the people there to take. குழந்தை என்ன பண்ணுவோம், லட்டு மாதிரி யாராவது தூக்கின்னு போயிடுவாங்க. They will take the child. இப்ப அடுத்த ஒரு வருஷம் முடியத்துக்குள்ள மூணாவது குழந்தை. After a year, third child. சொல்லுவேன், எங்க வீட்டுல சொல்றேன். I'm talking about my house. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் குழந்தைய கொஞ்சிருப்பாங்களா, செகண்ட் குழந்தைய கொஞ்சிருப்பாங்களா, மூணாவது குழந்தைய கொஞ்சுவாங்க. Whom my mother loved more, the first one, second one, and third. அந்த குழப்பத்திலே நாலாவது குழந்தை பிறக்குது. In that confusion, the fourth one born. எனக்கும் என் தம்பிக்கும் 8 வருஷம் டிஃபரெண்ட். For my and my brother have 8 ஞாபகம் years இருக்கு. difference. நான் 5வது படிக்கும் போதோ இல்ல 4வது படிக்கும் ஸ்கூலுக்கு 5வது படிக்கும் போது நான் When I'm ஸ்கூலுக்கு going போயிட்டு to வரேன். school, 5th standard. எங்க அம்மா கர்ப்பமா இருக்கிறாங்க, ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கேன், என் தம்பி பிறந்தாச்சுன்றாங்க. They told you got a brother, your mother died. இன்னைக்கெல்லாம் அது அவமானம்னு நினைக்கிறேன். Today the people consider that as shame. அன்னைக்கு அது ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. Those time considered as blessing and accepted. எங்க பாட்டியில இருந்து எங்க சொந்த வரையும் சொல்லுவாங்க, நான் வளர்த்தேன். ஆளு கால் சொல்லுவாங்க, Grandma to every relative இவனை say, நான் வளர்த்தேன், அவன் யார் தான் எங்க அம்மா வளர்த்தது? they point and tell them we grown you. உடனே எங்க மாமியார், அதாவது எங்க பாட்டி சொல்ல, எங்க அம்மாவோட மாமியார் சொல்லுவாங்க, My அவ grandma யாரதான் says, தூக்கி வளர்த்திருக்கிறா, பெத்து பெத்து போட்டு கம்முன்னு இருப்பான், ஆனா உங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தது நான் தானே. Grandma used to say, I am only nourished and grown you, your mother just delivered you. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்தந்த பிள்ளைங்க அந்தந்த தானாவே ஒவ்வொருத்தர் பார்வையில எந்த ஒரு பெற்றோட அரவணைப்பு இல்லை. They not have the parenting. இப்போ எங்க அப்பா இறந்த உடனே, After my father's death, இப்ப எங்களுக்குன்னு இல்ல சப்போர்ட் யாரும் இல்ல. we have no support. ஆளுக்கு ஒவ்வொரு ஆரம்பத்துல இருந்து தனிச்சையா செயல்பட்டு From independently we work. அப்பா அம்மா இல்லைன்னா கூட அந்த வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு உண்டான வழியை தேட ஆரம்பிச்சோம். We seek the way to conquer the life. இப்ப நம்மளுக்கு இருக்கிறது ஒண்ணு கண்ணே கண்ணு தான். We have only one child. அதிகமா போச்சா 2. Else we have 2. அந்த பையன் சாப்பிடுறத நம்ம தான் டிசைட் பண்றோம். We deciding what they அவன் need to eat. போடுற Dress நம்ம தான் டிசைட் We பண்றோம். decide their dress. அந்த புள்ள படிச்சு முடிச்ச உடனே After they complete studies, நம்ம சொல்றது தான் படிக்கும். அது they will study நம்ம what you, சொல்றது குரூப்பை தான் ஸ்டடியா இருக்கும். they will choose what you say. அடுத்தது இதெல்லாம் கேட்கும், எங்க இஷ்டத்துக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்க, எங்க இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு. Till they ask you not giving our wish. படிச்சு முடிச்சோன்னு வேலையை கூட அவங்க தேட மாட்டாங்க, நம்ம தான் போய் தேடிக்கணும். Even job after they study they won't seek, we need to support. ஆனா ஒண்ணு மட்டும் அவங்க தேடிப்பாங்க. Only one thing they will seek and choose. என்ன தேடுவாங்க? அவங்களுக்கே தெரியுது. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, அவங்களே தேடிப்பாங்க. They will ஆனா கல்யாணத்தை choose யார் their life பண்ணும்? partner. அப்பா அம்மா. முன்னெல்லாம் The parents ஓடி போயிடுவாங்க, conduct இப்ப their அப்படி இல்ல. marriage. அங்கிள் Earlier arrange people marriage. run away, now we need to conduct the marriage. பேரண்ட்ஸ் கூடவே இருந்து They are with parents. நான் சொல்றது உங்களுக்கு முரண்பாடான கருத்தா இருக்கலாம். Maybe the thing I am saying is contradicting to you. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றோம், ஒரு 45 ஏஜுக்கு கடந்தவங்க, 40 வயசு கடந்தவங்க நிறைய ஃபேமிலி நீங்க மீட் பண்ணிருப்பீங்க. You maybe meet the family people நிறைய பிள்ளை பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாம, if you look at the கல்யாணம் ஆயும் வேலைக்கு போகாம, even married without குடும்ப job, பொறுப்பு இல்லாம, without family ஒரு care, நாலேஜும் இல்லாத without knowledge. பொண்ணுங்கன்னா பார்த்தா நல்லா மேக்கப் பண்றதுல இருந்து நல்லா பலபலன்னு இருக்கும். They will dress up and show them as well. ஆனா யாரா ஏமாத்திரம் உடனே ஏமாறுற மனப்பக்குவம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இருதயம் என்ன பண்ணல, பக்குவப்படல. They are easy to deceiveness. They are not. ஆண்கள் அப்படிதான் பாக்குறதுக்கு வேணா அவன் ஜீன்ஸ் பேண்ட் பைக்குக்கு டர்ரு புருன்னு போவான். Same as the men, boys as well. 10 நிமிஷம் அவன்கிட்ட பேசினா அவங்க கிட்ட பேசுற காரியம்
உலக நாலேஜ் ஒண்ணுமே இருக்காது. If you speak with them, they don't have the worldly knowledge. அதனால தேவன் சொல்லுகிறார், That's உனக்கு why the Lord கொடுத்திருக்க தாளந்துல நீ என்ன பண்ணு, ஓட ஆரம்பி. You run with the talent which I give. உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, வாய்ப்புகளை தேட, அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. You just create opportunity ஏய், for நீ them. ட்ரை பண்ணு, You direct them to நீ ட்ரை take பண்ணு, effort. உன்னால முடியும். You can do it. நம்ம Try என்ன this. பண்ணுவோம், பயப்படுவோம். உன்னால முடியும், And we fear, but we need to direct them. நீ முடிவு பண்ணு, You decide. நீ ஓட ஆரம்பி, You start run. நீ திங்க் பண்ணு. You think over it. உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணும், பிள்ளைங்க என்ன பண்ணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் என்ன பண்றேன். The children should ask opportunity to their நம்ம parents. கேட்கறது இல்ல. We not ask the opportunity. அதனாலதான் என்ன பண்றோம், அநேக நேரம் எந்த காரியம் செய்யறது, எந்த காரியம் செய்யறது. That is why we are stagnant in decision. ஒரு வசனத்தை படிப்போம், சங்கீதம் 32 அதிகாரம் From 8 வசனத்தை வாசிப்போம். the book of Psalm, chapter 32, verse 8. நான் உனக்கு போதித்து முதல் காரியம் தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு 8 விதமான காரியங்களை உங்ககிட்ட பேச விரும்புறேன். I'm going to talk about 8 things. The first thing, குழப்பமான வேலையில எப்படி தேவ ஆலோசனையை நான் பெற்றுக்கொள்வது. how should I receive the God's counsel at my confusion? நீங்க எங்கேயும் போய் மனிதரிடத்துல போய் உன் ஆலோசனை கேட்க வேண்டாம். Do not ask counsel from தேவன் சொல்லுகிறார், the Lord says, நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். I will counsel you. நீங்க என்ன செய்யணுமோ, என்ன செய்ய விரும்புறீங்க, நான் உனக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to do what you ask. எடுத்து படிங்க திருப்பி அந்த வசனத்தை. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் உனக்கு, நீ என் சமூகத்துல வந்து காத்திருந்தீனா, if you wait at my presence, நல்லா கவனிங்க, pay attention. நீ என் சமூகத்துல வந்து காத்திருந்தீனா, If you wait at my, தேவ சமூகத்துல போய் நின்னாதான் அவர் பேசுற சத்தம் உனக்கு கேட்கும். you can able to hear the Lord's voice when you sit at முதல் his தெரிஞ்சுக்கங்க, எப்பயாவது குழப்பமான ஒரு சூழ்நிலை at the time of confusion, ஒண்ணு உன் ஃபேமிலிக்குள்ள இருக்கும், maybe at your family இல்ல உலகத்துல இருக்கும், or at the world, இல்ல வேலையில பிசினஸ்லயோ, இந்த or பிசினஸ் பண்ணலாமா, either job or business, what இந்த தொழில் பண்ணலாமா, or what, இல்ல இது லாஸ்ட் வருது இது விட்டுலாமா, if we get meet last, we can we quit. இல்ல உன சூழ்ந்து இருக்கிற சபையோ ஊழியமோ எதுவா இருந்தாலும் சரி, Maybe either the church or the கர்த்தர் situation. கிட்ட ஒரு ஆலோசனை நீ கேக்குறனா, If you asking a counsel from the நீ Lord, கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். you need to wait at நீ கர்த்தர் சமூகத்துல வந்து காத்திருக்கணும். you need to wait at his presence. அடுத்த क्वेश्चन நான் கேக்குறேன், I'm asking the எது கர்த்தர் சமூகம்? which one is the Lord's நீ presence? ஜெபம் பண்ற எல்லா இடமும் கர்த்தர் சமூகம். கரங்களை தட்டி ஒரு The ஆமென் சொல்லுங்க. place wherever you pray is the Lord's. இதுக்காக நீ சர்ச்சுக்குள்ள வரணும், You need to come to church. இதற்காக நீ பிரேயர் ரூமுக்கு போகணும். For this you need to go to prayer room. உனக்கு எங்க ஆபத்து வருது, எந்த இடத்துல குழப்பம் இருக்கோ அந்த டைம் நீ கண்ணை மூடி இருக்கிற இடத்துல, அது பாத்ரூமா கூட இருக்கட்டும், Either it may be bathroom at your ஆண்டவரே, confusion situation. எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க. Lord, you counsel me. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கு, Lord, I'm at critical situation. நான் இந்த டைம் நான் என்ன முடிவு எடுக்கிறது, What should I decide? இத சொல்லாம சொல்லக்கூடாதா? Whether should I say or not? என்ன கோவப்படுத்துறாங்க, They are making me tense. நான் இது முடிவு பண்ணிடுவா. Should I decide this? நீ ஜெபம் பண்ணு. You pray. இருக்கிற இடத்துல எங்க இருக்கு, எந்த இடத்துல ஆபத்து இருக்கோ அதே இடத்துல கண்ணை மூடி, உனக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா ஆலயத்துக்கு ஓடி வா. At your critical situation, you pray to the Lord. If you have opportunity, come to church. இல்ல உனக்கு ஜெபம் அறை இருக்கு, அங்க போய் ஜெபம் பண்ணு. Or if you have prayer room, go and ஆனா pray. கர்த்தர் பேசணும்னா நீ அவரோட அவர் பக்கத்துல வந்து நின்னு நீ பேசினாதான் அவர் பேசுறது உனக்கு கேட்கும். You can able to hear the Lord's voice once you ஆனா wait at நீ his இந்த presence. உலகத்துல நீ எங்க இருந்து பேசினாலும் தேவனுக்கு கேட்கும். Lord can able to hear your ஏன்னா word wherever அவர் இந்த you உலகத்தை speak. படைத்தவர், Because he is the creator of the இந்த world. உலகம் முழுவதும் உலாவுகிற தேவன். The Lord told in the world. அவர் கண்கள் எங்கும் தாபித்திருக்கு. His eyes looking ஆனா everywhere. நம்ம in the world. காதுகளும் நம்ம கண்களும் உனக்குள்ளதான் இருக்கு. But we have ear and eyes within us. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்ணும், The first thing what you need to நீ do. தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ண உடனே Once you prayed at Lord, தேவன் சொல்லுகிறார், the Lord says, நான் உனக்கு போதித்து, I will teach you. நான் உனக்கு நீ என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்ன்றது ஆன்சர் மட்டும் இல்ல, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உனக்கு சொல்லி தரேன். Not only answering, I will teach நீ you எப்படி the பண்ணணும், இந்த steps. காரியத்துல எப்படி மூவ் பண்ண, அவர் ஒரே ஒரு காரியத்துல இல்ல, அவர்கிட்ட நீ வந்து எனக்கு ஹெல்ப்னு கேட்டினா அவர் முழுசா சொல்லி கொடுத்து The அனுப்புவார். Lord will teach you complete thing if you seek his help. நான் இவர்கிட்ட கேக்குறேன், I am asking him, ஐயா எப்படி பேசுறீங்க, அழகா பேசுறீங்க, how you speaking beautifully.
எப்படி டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறீங்க? How you translate? நான் அவர்கிட்ட கேட்குறேன், I'm எனக்கு asking- சொல்லி கொடுங்க. You teach me. அவர் என்ன பண்ணும், பாஸ்டர் நான் சொல்லி தரேன் பாஸ்டர். Pastor, I will teach you. எப்படி சொல்லி தருவீங்க எனக்கு? நீங்க எப்படி பண்றீங்க? ரெண்டு விதமான இது இருக்கு. வேர்ட் டு வேர்ட், என்ன வேர்ட் சொல்றீங்களோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இல்லை மீனிங் கருத்து என்னவோ அதை சொல்லலாம். சில இது நான் பேசுறது புரியலன்னு என்ன பண்ணுவீங்க? புரியல, ஐ வில் ட்ரை, ஏதோ மேனேஜ் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். பிரதர் எனக்கு சொல்லி தரீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ், நான் சொல்லி தரேன். ஒரு முறை வந்து என் கூட உட்காந்து ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு வந்து சொல்லி தருவா, எதுவா இருக்கு இல்லை சர்ச்சில் சொல்லுவா, எங்க இருக்கும் உங்க டைம் என்ன, எனக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வந்துருவார். He come to my place. நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன். I am learned everything. அடுத்த வாரமும் நான் என்ன பண்றேன், The next week, டிரான்ஸ்லேஷன் பண்ணாம instead of not translating, எனக்கு சொல்லி தருவீங்களா? will you teach me? இவரும் பாவம் பாவம் பாஸ்ட்டுக்கு தெரியல, திருப்பியும் சொல்லி தருவார். He will teach me again. எல்லாத்தையும் சொல்லி தருவார். And not everything. நீங்க ஸ்டேஜில் போய் நில்லுங்க, You stand there. தானா வரும், நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவார். You try, it will come automatically. நான் திருப்பி நிக்காம திருப்பி வந்து கேட்டா என்ன பண்ணுவாரு? If I'm asking him again the same thing. ஃபர்ஸ்ட் அவர் கேட்டதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். We need to implement what learned. கர்த்தர் இங்க போன நான் அநேக நேரம் சொல்லுவேன், நீ இங்க கத்துக்கிற விஷயத்தை வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க. Many time we preach, you implement what you learn in. ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு நடைமுறைப்படுத்தாம நீ திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றது உனக்கு எத்தனை முறை சொல்றது? If you not implement in home, the Lord asks how many time I'm teaching. கர்த்தர் வழி சொல்லும் பொழுதே ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அதை நீ ட்ரை பண்ணியா? Whether you tried. அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை மீண்டும் போடுங்களேன். நான் உனக்கு சொல்லி கொடுத்து நீ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உனக்கு சொல்ல வேண்டியதை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு காட்டுவேன், எப்படி இப்படி நடக்கணும் காட்டுவேன். நீ எங்க என்ன நான் சொல்லி கொடுக்குறேன்ல, இப்ப நான் இவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாருன்னா, After he taught me, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரீச் பண்றேன்னா, if I'm preaching the first time, இவர் எண்ணங்கள்ல எங்க இருக்கலாம், ஃபுல்லா என்ன தான் வாட்ச் பண்ணியிருக்கோம். he watched me all the time. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, நான் கரெக்டா பண்றேன்னா, Because he taught me whether is நான் ஏதாவது கரெக்ஷன், நான் ஏதாவது தப்பா பண்ண அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்ஷன் பண்றதுக்கு தான் அவர் பாக்குறாரு. if any mistake I done, அத வசனம் சொல்லுது, உன் மீது கண்ணோக்கமா இருந்து, that is what the word says. அது சொல்றாரு, எங்க தவறு அங்க உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை கொடுப்பேன். I will counsel you wherever you miss. அப்போ வாழ்க்கையில ஒரு காரிய குழப்பம் இருக்கு, ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்துல வா, என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். ரெண்டாவது, The second thing, இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். this is very important. தேவன் பேசுறாரு, தேவன் உன்கிட்ட பேசுறாரு, தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, அவர் பேசுறாருன்னா உடனே சில நேரங்கள் உடனே உன் பிரச்சனைக்கு ஏத்தவாறு உடனே நான் ஒரு பதில் சொல்லுவார். Instantly the Lord will answer you சில when you நேரம் pray to him. அவர் நேரத்துக்காய் காத்திருப்பார். At some time we need to wait for his time. அப்போ நமக்கு என்ன வேணும், பொறுமை. Then we need patience. தேவனிடத்துல இருந்து ஒரு ஆலோசனை வேணும், ஆசீர்வாதத்துக்கும் பொறுமை வேணும், தேவனிடத்துல தீர்க்கதரிசனம் நடக்கணும், பொறுமை வேணும், ஆலோசனை வேணும்னாலும் அந்த பொறுமை வேணும். We need to have endurance to receive, பொறுமை மட்டும் நம்மளுக்கு இருக்காது. but we don't have that patience. ஒரு கதை சொல்ல விரும்புறேன். They used to say a story. எங்க வீட்டாண்ட Near to my home, ஒரு சகோதரி, a sister there. அந்த சகோதரி வந்து சொல்றாங்க, A sister சைதாப்பேட்ல said at Saidapet, பாஸ்டர் எனக்கு வீடு இல்ல, I don't have நீங்க home. ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை நான் காசு கொடுக்க போறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. I'm going to give money for a thing, you pray and tell me. என்னம்மா அப்படி? இங்க பக்கத்துல ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க. Near they are building இந்த house. 2015 ஆத்துல அடிச்சிட்டு போச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க. They are building housing ஒரு board. கட்சிக்காரர் என்ன பார்த்தேன், I met a party man. உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன், He told me that I will get a home. வீடு ஒரு வீட்டுக்கு வந்து 50,000 ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு உன் பேர்ல அலாட்மெண்ட் வாங்கி கொடுத்துறேன். If you give me 50,000 rupees, I will get a home for you. நீ வீடு வந்த பிறகு எனக்கு காசு கொடு. You give me the money after you getting the home. சூப்பர். நான் கேட்டேம்மா, வேற ஒருத்தர் அலாட்மெண்ட் உன் பேர்ல வரும், ஏமாத்த இல்ல பாஸ்டர், வீடு வந்த பிறகு தானே காசு தரேன்னு சொன்னாங்க. Deceiverness, someone's flat it come to you. ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா அந்த வீட்டை வாங்கி கொடுங்க. Lord, if your will is there, you give it to them. ஒரு வாரம் போச்சு, A week passed. ஒரு வாரம் கழிச்சு After a week, அலாட்மெண்ட் எழுதுறாங்க, உங்களை ஆபீஸ்க்கு கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறாங்க. they called for office to கையில வரும்போது 5,000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க.
When you come to office, come with 5,000 rupees. நீங்க 50,000 அப்புறம் கொடுமா, இது ஆபீஸர் கொடுக்கணுமா? This is ஒரு வீடு 10 லட்ச ரூபா வீடு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க மாட்டியா? 5,000 எடுத்து வா, சீக்கிரம் எடுத்து வா. you just bring 5,000 rupees. It's worth of. இன்னைக்கே கட்டினதான் வீடு, இல்லன்னா கிடையாது. If you pay right now, you will get it. உனக்கு மேல வீடு வேணுமா கீழே இப்பயே நீ எந்த நம்பர் வேணுமோ எழுதி கொடுத்துடலாம். You need to write and which home you need. இவங்க ஆபீஸர்னு போனா When she went for the office, கார்ப்பரேஷன் ஆபீஸ் வாசல்ல 2 பேர் நின்னுக்குறாங்க. 2 persons standing outside the corporation office. உள்ள இருக்க அதிகாரிகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. The officers inside not know this. இன்னும் 10 வீடு இருக்கு, அது இன்னைக்கே புக் ஆயிடும். நீங்க இன்னும் யாராவது வேணா சீக்கிரம் இன்னைக்கே முடிங்க. We have 10 more flats, we need to complete it today. Whoever want rush. எவ்வளவு வீடு தான் இருக்கு? 10 வீடு. 10 more. உடனே இவங்க வந்து மாஸ்டர் நீங்க ஒரு வீடு வாங்கிக்கலாம், அங்க சர்ச் நடத்தலாமே. Master, if you get a home there, you can run the church over there. அவங்களும் போய் என்ன பண்றாங்க, அவங்க சொந்தக்காரங்க கேட்டு ஆளுக்கு 5,000 போய் திருப்பி போற இடத்துல போய் கொடுக்குறது. They collected Urgent. of them and they அர்ஜென்ட், கொஞ்சம் இது கத்த சித்தமா நடக்குமா? அர்ஜென்ட் in urgency they did. நம்ம ஆபீசர் வாசல்ல பார்த்தோம், ஒரு அதிகாரி வந்தாரு, எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. 5,000 ரூபாய் குத்திய ப்ரூஃப் என்ன? What proof you have the money you அடுத்தது given? அடுத்த வாரத்துல போட்டோ பிடிச்சி என் பேர்லயும் அலாட்மெண்ட் வந்துருமா. Next week they will take a photograph and give the home. அடுத்த வாரம் Next week 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா, you bring 10,000 போட்டோ பிடிச்சி உனக்கு என்ன பிளாக் நம்பர் உனக்கு பேர்லயே கிடைச்சிடும். whatever flat you decide it will give to your name. கடன் ஒண்ணு 10 லட்ச ரூபாய் வீடு, By getting இந்த loan. 10,000 ரூபாய் என்ன பண்ணிக்கலாம், அந்த 50,000த்துல கழிச்சுக்கலாம். We can அலாட்மெண்ட் reduce- கிடைக்குது, அப்புறம் வேற என்ன, அலாட்மெண்ட் இருந்தா போதும். what else we need? We get the home allotted. போனாங்க 2 நாள் கழிச்சு எங்கம்மா அலாட்மெண்ட் வந்துச்சு பாஸ்டர். After 2 days I asked her. எனக்கு இல்ல, yeah, ஐயோ the flat நம்ம is இந்த allotted. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமே. I felt like that I missed the opportunity. அந்த அலாட்மெண்ட்டை காட்டுனா I asked the allotment list. ஒரு துண்டு பேப்பர் எடுத்துட்டு வருது, வெள்ளை துண்டு பேப்பர். She shown a small piece of paper. ஏ பிளாக் 5ஆம் நம்பர் வீடு, A black door number 5. அட்ரஸ் போட்டு கிரீன்ல சைன் பண்ணி வச்சிருக்கான். They signed in நான் கேட்டேன், green ink as well. உண்மையான உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? I asked her, don't you எந்த have sense? கவர்மெண்ட்லயாவது வெத்து பேப்பர்ல சின்ன துண்டு சீட்ல இல்ல சார் அது கவர்மெண்ட் ஆபீஸ் சைன் கிரீன்ல, நான் கூட கிரீன்ல சைன் போட்டா அது கவர்மெண்ட் ஆபீஸா? உன்னை ஏமாத்துறான். They are cheating you by giving a small piece இல்ல of paper. எனக்கு வீடு என்ன பண்ணல, கட்ட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே என்ன பிளாக் என்ன நம்பர். They are giving all the confirmation, still the building not started. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வீடை கட்டி முடிச்சாங்க. After 2 years the construction அந்த over. வீட்டுக்குள்ள நிறைய பேர் போயிட்டாங்க. Many people got allotment. இன்னும் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு வரும். ஏன்னா கொஞ்ச நேரம் யோசிக்க முடியல, உடனே கட்டு உடனே வீடு, உடனே கட்டு உடனே அர்ஜென்ட். பிரச்சனையும் அப்படிதான் வரும், உடனே தீர்மானம் எடுக்கணும். ஐயோ என் மேனேஜர் திட்டிட்டே இருக்கிறார், என் ஓனர் திட்டிட்டே இருக்கிறார், இதுக்கு முடிவு உடனே என்னது, ரிசைன். The problem, other things force you to take immediate decision. இந்த வேலை வருது, இந்த வேலைக்கு போலாமா வேணாவா? I'm getting a job, whether should I go சம்பளம் or not? ஜாஸ்தியா வருது, I get more pay. கம்மி வேலை இருந்தாலும் கத்த சித்தமா இருந்தா அந்த வேலையில லாங் டைம் நிப்ப. You can stand long period. You நிறைய get a lot சம்பளம் of- மாறுது, நீ போனி நான் அந்த வேலையில 1 மாசம் கூட தங்கி இருக்க முடியாது. You may not even stand in a job. எடுக்கிற There is no தீர்மானம் last ரொம்ப முக்கியம். day. Your decision is important. தேவனிடத்துல இருந்து ஒரு ஆலோசனை உனக்கு கிடைக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். The endurance is important to receive answer from சத்துரு என்ன God. பண்ணுவானா, உன் பொறுமையை விடாதபடி ஒரு அர்ஜென்சிய, ஒரு கோபத்தை, ஒரு என்ன சொல்லுவாங்க, உன்னை வெறியேத்துமா ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவான். The evil tempt you by forcing the நம்ம decision. ஜெபிப்போமா, கண்களை மூடி. I will pray. இயேசுவே, Jesus. எல்லா கண்களை மூடி. All அப்பா close. உம்முடைய ஆலோசனையில நடக்காதபடி, Father, அப்பா குழப்பமான சூழ்நிலையில, at the chaos situation, அப்பா என்ன அவசரப்படுத்துகிற ஆவி, the spirit that urgent me, பொறுமையா இருக்காதபடி, the things not endure, என்னை கெடுக்கிற ஆவியே, which destruct me, சொல்லுங்களேன். the spirit கர்த்தரிடத்துல காத்திருக்க முடியாதபடி, not able to wait at last, அவசரத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, the spirit forces me, உடனே முடிவெடுக்கும்படியாக தூண்டுகிற ஆவியே, the spirit which tempt me, சொல்லுங்க, quick என்னை விட்டு decision. வெளியேறும்படியாக Let get out me, இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோமப்பா. command you in the name of என் Jesus, குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். command you to get out my உன் family. குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அவசரமா ஒரு முடிவு எடுப்பாங்க, Maybe at your family someone take quick decision. அவன் பேரை சொல்லி நீ
சொல்லி ஜெபிங்க. You call their name and அது pray உங்க for அம்மாவா them. இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம். Maybe either your mother or father, maybe your அப்பா child. ஏசப்பா, Father Jesus, அவசரப்பட்டு என் பிள்ளை முடிவு அடிக்கடி எடுக்குதப்பா. my children taking என் good பிள்ளைக்கு decision. நீர் ஆலோசனை கொடுங்க. Lord, you give your உங்களுடைய counsel. ஆலோசனை என் பிள்ளை மத்தியில நிலைச்சு நிக்கட்டும். Let your counsel firm and உங்களுடைய decide. ஆலோசனை நிலைச்சு இருக்காதபடி, Let your firm not counsel. பொறுமையா இராதபடி, The things not endure. எரிச்சலை உண்டு பண்ணுகிற ஆவியே, The spirit which bring irritation. அவசரத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, The spirit which forces. உன்னை இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus, சுட்டரிக்கிறோமப்பா. we consume you. இந்த மெசேஜ், இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமா இருக்கும். The message and the prayer is very இன்னைக்கும் important. என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, Many parents used to ஐயோ, say, என் பிள்ளை படிச்சதும் சரியில்லை, அவசரப்பட்டு இதுல இந்த பிசினஸ் அந்த வேலை இது பண்ணுவான், ஆனா ஒண்ணுமே உருப்படல. my children take quick decisions and nothing prosper. இன்னும் சில கணவரை குறிச்சு மனைவி சொல்லுவாங்க, Even the wives talk about இவருக்கு their அவசர புத்தி பாஸ்டர், husband. Yes, quick decision. டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாரு, He choose immediately. யாரையும் கேட்க மாட்டாரு. He not counsel anyone. சில பேர் கொஞ்சம் நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சாவே அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியும். If some people take a little think, they will know the way. அவசரம் அவசரம். They're rushing to their decision. எங்க அக்கா வீட்டுல At my elder sister's home, அவங்க பையன் அவங்க ரோமன் கேத்தலிக். they are from Roman Catholic அந்த background. பையன் டாக்டர் படிச்சிருக்கான். He done MBBS. MBBS முடிச்சுட்டு அடுத்தது MD படிச்சிட்டு இருக்கான், இங்க டெல்லியில படிச்சிட்டு இருக்கான். He is pursuing MD as well. படிச்சு 29 வயசு ஆச்சு அவனுக்கு. By studies he completed 20. பொண்ணு பார்க்கலான்னு போனா பொண்ணு கிடைக்க மாட்டேது. When they looking a pair, they not. ஏன்னா எங்க அக்காக்கு வேண்டியது என்னன்னா பணம். My sister need money. பொண்ணுக்கு சொத்து வேணும். They need property. எங்க தம்பி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கான். My brother stayed at a. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டுக்கு வராங்க. The house owner also come. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளை இருந்தா பாருங்க I அப்படின்னு. have daughter, if you have a groom, just look. சரி நான் பாக்குறேன், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்வீங்க? What you will do to your girl, daughter? இந்த பில்டிங்கும் ஒரு 10 கோடி இருக்கும், இதுவும் என் பொண்ணுக்கு தான், அங்க ஒரு சொத்து இருக்கு, அங்க ஒரு சொத்து இருக்கு, இங்க இருக்குன்னு அப்படியே ஒரு 50 கோடிக்கு கணக்கு கட்டுறாங்க. He explained the property what he has. எனக்கு இருக்கிறதெல்லாம் என் பொண்ணுக்கு தான். என் பொண்ணுக்கு ஒரு 100 சவரம் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். I put 100 savage in as well for my daughter. Urgency. உடனே அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. பையன் டாக்டர் முடிச்சிருக்கான், இந்த பையனுக்கு நல்ல இவங்களும் சொத்து இருக்கு. They also have property. அந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கு. The girl also looks good. அவன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான், படிச்சிட்டு இருக்கான். But he studied doctor. உடனே பேசுறாங்க. They take decision. பேசிலாம் முடிச்ச பிறகு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறான். இது மாதிரி பொண்ணு பார்த்திருக்கேன். After they decide everything, they ask my opinion. அவன் டாக்டர் படிக்கிறான். I told him he's studying. ப்ரொஃபஷனல் வேற. His profession is different. லாயர், போலீஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட துறையிலே எடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. The lawyer and police department are different character. ஏன்னா அடிச்சுக்கினாலும் அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. Even they have fight, they will gather. இந்த லாயரா எடுத்தேன்னு எப்பொழுதும் வாதாடிட்டே இருப்பாங்க, அதுக்கு இன்னொரு லாயர் சரியா இருக்கும். The lawyer all the time argues, they need to இவன் have டாக்டர் another lawyer. இவன் சைலண்டா இருக்கான், இதுக்கு போய் வயலண்டா இல்ல. அந்த பொண்ணை பார்த்தா He is a silent man, but if you look at the daughter, it's not. நான் அந்த பொண்ணுக்கு ஒரு 10 டெஸ்ட் வச்சேன். I just do 10 tests to the. அப்பாவியா இருக்குடா அந்த பொண்ணு. She seems to be innocent. அப்பாவியா இருக்கு. She seems innocent. நான் என்ன சொல்றேன், நீ டிசைட் பண்ணிட்டல, உன் விருப்பமா அப்படி. It's your choice if you decide. உடனே என்ன பண்ணோம், அந்த பையனை டெல்லியில இருந்து வர வச்சு Immediately they call from Delhi. உடனே பூ முடிக்கிறாங்க. They are making better. எனக்கு கால் பண்ணி 4 அன்னைக்கு பூ முடிக்கிறாங்க, வரணும். They call me, come tomorrow. இவ்வளவு சீக்கிரம் to fix it. இல்ல உடனே எல்லாத்தையும் முடிச்சிடணும். They are finishing everything soon. நிச்சயம் முடிஞ்சிச்சு. They done the betrothal. முடிச்ச அடுத்த வாரத்துல கல்யாணம் கேன்சல். After a week they cancel their engagement. நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை? What was the problem? இவன் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டான். When we call him, he is not taking it. இன்ஸ்டாகிராம்ல பேச மாட்டான். He is not speaking on. பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது. They are complaining about the boy. அந்த பையனை குறித்து எனக்கு நல்லா தெரியும். I know about the boy. நான் உலகத்துல அந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே I இல்லை. never seen such good boy. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க வீடியோ கேம், என்டர்டெயின், சினிமா சுத்துறது எல்லாம் இருக்கும். Today the youths using all. நான் எப்போ அவனை பார்த்தாலும் உட்கார்ந்து புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பான். He read book all the time. மொபைல் வச்சிருக்க, மொபைல் எட்டி பார்த்தா மொபைல்ல
டாக்குமெண்ட் இருக்கும், அதை இது ரெஃபர் பண்ணிட்டு இருப்பான். If you look at what he used in mobile, அவன்கிட்ட he's கேட்பேன், studying that. உனக்கு என்டர்டைன்மெண்ட்லே இல்லையடா. I asked him, don't you have entertainment? அப்ப என்ன மாமான்னு சொல்லுவான். மாமா, He called me as எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்கும், எனக்கு படிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். each people have இந்த their மாதிரி own- ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு. He told I wish to study, but I told him I never see such a boy. அதனால தான் நான் டாக்டர்ல இருக்கிறேன் அப்படின்னு. That is why I'm doing that. இந்த பொண்ணுக்கு என்னன்னா ஜாலியா சுத்தணும், ஜாலியா என்ன பண்ணணும், ஊர் சுத்தணும். This girl is priorities to entertain. ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுன்னு சொன்னா If we call and ask to speak, இவனா சொல்லிருக்கான், எங்க அம்மா சொன்னாதான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு. what he replied, if my mother said, then I will speak. அவ்வளவுதான், நிச்சய கல்யாணத்தை நிறுத்து. Then the engagement அவங்க cancelled. அம்மா சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணிப்பானா, அவங்க அம்மா சொன்னாதான் என்கிட்ட பேசுவானா. இவனுக்கு சொந்த புத்தி இல்லையா, எனக்கு இவன் வேணாம், இவன் வேணாம், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இந்த உலகத்தை புரிஞ்சிக்காத ஆளு, இவெல்லாம் ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் அந்த பையன்கிட்ட பேசக்கூட இல்லை, உடனே நின்று போச்சு. The girl given n number of reason to reject him is not right one. எங்க அக்கா அழுகுறாங்க, பையன் மேல குத்தமா பொண்ணு மேல குத்தமா தெரியல அப்படின்னு. My sister cried out, whose fault it, whether நான் boy or சொன்னேன், girl. I குத்தம் told her, எங்கன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு. the mistake is your decision taken at நீ கொஞ்சம் காலம் தம்மதிச்சு என்னன்னு விசாரிச்சுன்னா, if you delayed and inquired, அந்த பிள்ளைக்கு ஏத்த ஒரு மணமகள் கண்டிப்பா வருவான். surely they will get their pair. ஆனா அது உன் பிள்ளை கிடையாது. But it's not yours. நான் சொல்லும் போது எங்கேயாவது கேட்டியா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியுமா? 100 சவரன் நகை. நீ நகையை பார்த்த, You ஆனா உன் look பிள்ளை at வாழ்க்கையை இருந்த. நல்ல வேளை கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிருந்ததுன்னா உன் பிள்ளை இப்படிதான் உட்கார்ந்து இருக்கணும். By good is not get married. If you நிறைய get married, you will be getting டைம் the problem. அவசரம். பையனை பார்த்த உடனே அவன் பார்த்தானா, அவன் பிக்காலி மாதிரி ட்ரெஸ், அவன் பைக் வீக்கணும் வர்றதை பார்த்த உடனே வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவான். They will take a quick decision and surrender themselves by looking a man. உடனே 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 Immediately. இன்னைக்கு எல்லாம் உடனே காதல், உடனே டைவர்ஸ். They are doing instant marriage and instant divorce. இன்னைக்கு வாழ்க்கை தான், நம்ம எடுக்கிற முடிவு The சரியில்லை. What we take is அப்போ not கர்த்தரோட right. ஆலோசனை வேணும்னா பொறுமை வேணும். We need patience to get God's counsel. மூணாவது, நம்ம எடுக்கிற முடிவுக்கு ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். We can able to success if our counsel. ஆவியான ஒரு துணை நமக்கு வேணும். We need the Holy Spirit support. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க கவனிங்களே, ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க, You going to take a decision today. உடனே என்ன பண்ணணும்னா, What you need, தேவ சமூகத்துக்கு வரீங்கல்ல, you coming to the நீ Lord. நல்ல presence. டங்ஸ்ல பேசி, அந்நிய பாஷையில பேசி, ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். You fill with spirit and speak in tongues and pray. நீ ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உனக்கு துணை செய்வார். வசனம் சொல்லுது. The verse says, when you pray in your spirit, surely the Holy Spirit will support 1 you. கொரிந்தியர் 2:10 எடுத்து வாசிப்போம். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும், தேவனிடத்திலிருந்து வருகிறீங்க, நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலோசனைய உனக்கு உதவுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார்னா ஆவியானவர். இங்கதான் அந்த அது ரோமன் கேத்தலிக்ல இல்ல, சிஎஸ்எல் இல்ல, அதனால சிஎஸ்எல் இல்லாதனால தான் இன்னைக்கு எழுப்புது இருக்கு. எல்லா கிறிஸ்துவ பெருகி போச்சு, ஆனா மதத்தை மாத்த முடியல. The Christianity is expanded, but the religion. நான் நாடாரு, நான் வன்னியர், இன்னும் வந்து அந்த அந்த ஆவியானவரோட ஆளுகை இல்லாதனால வசனத்தை கேட்கறாங்க, ஆனா என் வாழ்க்கை எப்படிதான். But they are listening the Lord's word but missing the spirit. உங்க ஆவியில நிரம்ப ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பேசுவதை, தேவன் உனக்கு பேசுவதை ஆவியானவர் உனக்கு என்ன பண்ணுவாரு, அவர் எப்படி பேசுறார், அவர் எப்படி உன்னோடு இடைப்படுவார், அழகாய் உனக்கு அவர் வெளிப்படுத்துகிறவரா. Spirit will guide you and show you beautifully how the Lord is speaking. ஆவியில ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டா உடனே அற்புதம், உடனே பேசுவார் நினைக்காதீங்க. I don't think that you will be answered when you feel. சில நேரம் காத்திருக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, சில நாள் 2 நாள் 3 நாள் 4 நாளுக்குள்ள நீ ஆவியில் நிரம்பி ஜெபி பண்ணினா கண்டிப்பா கர்த்தர் உன்னோட பேசுவார். Surely the Lord will speak to you if you filled in spirit and prayed for a எனக்கு day, ஆலோசனை 2, கொடுங்க 3. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஆலோசனை. அவர் பேசுறது உன்னால புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா உன் இருதயம் அது வேணும்னு இருக்கும் இல்ல வேணாம்னு இருக்கும், தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல, பதட்டம் இருக்கும். அதனால அந்த டிசிஷனை கர்த்தர் பேசுறது கரெக்டா ரிசீவ் பண்ண முடியாது. You may not able to receive the Lord's word answer. நீ ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் வொர்ஷிப் பண்ணு. You just fill with the spirit and நல்ல worship the Lord. அனாயிண்டிங்ல அவர் துதி பாடு. You praise the Lord with anointing. நல்ல அபிஷேகத்தோட அவர் ஆராதனை செய். Worship the Lord with your நல்ல anointing. டங்ஸ்ல பேசு. You speak in tongues. உன் ஆத்துமாவை ஆவியில அனலாக்கு. Make
your spirit நீ ஜெபிக்க அபிஷேகத்துல நிரம்ப 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 இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா 3 நாளுக்குள்ள கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். prayer will be answered in 3 days if you fill with the spirit and Hallelujah. pray to the Lord. Hallelujah. ஒரு ட்ரையல் பாப்போமா? அப்படி கண்களை மூடி எல்லாம் அபிஷேகத்துல நிறைய பார்க்கலாம். சில பேருக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கலாம். சில பேருக்கு நான் குழப்பமா இல்லையே எனக்கு எதுக்குன்னு இது நாளைக்கோ இல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அடுத்த வருடங்களோ உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பம் வரும், என்ன டிசிஷன் எடுக்கலன்னு. அப்போ இன்னைக்கு கத்துக்கிற இந்த ஜெபம் உன் வாழ்க்கைக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கு. The learning will be useful for your எல்லாம் கண்களை மூடி அந்நிய பாஷையில situation. கேளுங்க. அந்நிய அபிஷேகத்தோடு இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே அபிஷேகத்தோடு உம்மை தொழுகிறோ இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட கண்களை உம்மை துதிக்கிறோ இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அந்நிய பாஷையில அப்பா என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. எங்களோடு வாசம் செய்யும் ஆவியானவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் கைகளை தட்டாம வானத்துக்கு நேரா உயர்த்தி ஒருவேளை கை ஏந்தினவர் அப்பா நான் உன் இடத்துல பேசுறப்பா உன் உடம்பு அபிஷேகத்துல நிரம்பட்டும். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை தேவ அபிஷேகத்துல இறங்குங்க. ஓ மகிமை மகிமை, ஓ மகிமை மகிமை மகிமை. Spirit of God speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரப்பஷகதடாபா ஓ ரம்ம ஹந்தடா இதலா தரபடி ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது when you pray in spirit, அப்ப பேசுறாரோ இல்லையோ அடுத்த நாள் அடுத்த இரவு தூக்கத்திலேயோ சொப்பனத்திலேயோ ஒரு அடையாளத்தை கர்த்தர் கண்டிப்பா தருவார். இந்த ரகசியம் என்ன தெரியுங்களா? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது. இங்க கவனிங்களா? the secret how you fill in கடன் spirit. இருக்கு, இந்த தேவை இருக்கு, இந்த வீட்டை வாங்கணும் இல்ல இதுக்கு நம்ம கடன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். You have all the demands and you plan. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிச்ச பிறகு என்ன நடக்கும் தெரியுங்களா? After you prayed in spirit, அறிவு கேட்டா இதுவரை நீ யோசிக்காத ஒரு யோசனை வரும். you will get a new idea. ஒரு சூழ்நிலை உருவாக்கும். You will have a supernatural situation. உன் கல்யாணத்துக்கு நான் லோன் எதிர்பார்த்திருப்பேன். You may be expecting loan for your இல்ல marriage. நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன், ஒரு பணம் வரும். You may be put cheat and expect. இல்ல இங்க கடன் கேட்டிருக்கீங்க, இங்க வரும். Or you may be ரொம்ப நம்பி இருப்பேன். You may be have faith and. ஆனா என்ன நடக்கும்னா சுத்தமா சொதிப்பி இருக்கேன் எல்லா பக்கமும். But everything confused. இப்ப நீ ஜெபிக்கும் பொழுது when you pray, ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது when you pray in spirit, சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி the கொடுப்பார். Lord will create supernatural உன் மைண்ட் என்ன பண்ணும்? ஃப்ரீயா விட ஜெபிக்க வேற ஒரு தாட்டுக்கு நேரா கர்த்தர் கொண்டு போவார். when you pray in spirit, the Lord leads you in different புது directions. யோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். The Lord will give you new ideas. என் வாழ்க்கையில நிறைய செய்திருக்கிறார். The Lord did many அநேக நேரம் குழப்ப வேலையில நான் என்ன பண்றது தகச்சிட்டே இருப்பேன். at my chaos situation I stumbled. நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா டங்ஸ்ல நிரம்பி ஜெபிப்பேன். 2-3 hours I filled in spirit and prayed in tongues. அன்னைக்கு அடுத்த 2வது நாள் 3வது நாளுக்குள்ளவே The second or third day நான் நினைச்சு பார்க்காத வழியை கர்த்தர் உண்டு பண்ணி the வச்சிருக்கார். Lord will give you a way which I never think. நான் யோசிக்கிறது எனக்குலாம் இந்த அளவுக்கு தாட் வருதா, இந்த அளவுக்கு யோசனை வருதா நானே யோசிப்பேன். I think myself, oh this is how I got. நைட்ல ஒரு ரொம்ப நேரம் காத்திருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருந்து
ஒவ்வொரு தேவ செய்தி நான் எடுத்துட்டு வருவேன். I'm taking the message after waiting Lord's presence for 4 to 5 hours. வெறும் 2-3 என்னோட நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2-3 லைன் தான். If you look at my notes, you can see 2 or 3 lines. ஆனா நான் இங்க என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. But I not know what I am speaking from the altar. நான் பைபிள் கிளாஸ் போனதில்ல. I never went Bible class. ஆனா கர்த்தர் பேசிட்டே இருப்பார். But Lord speak to me. இதை என்ன பண்ணுவேன்னா அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி நான் போடுவேன். After giving message, I will edit and listen at home. எடிட் பண்ணும்போது என் மெசேஜ் எனக்கே உதவும். When I'm editing the message, நான் ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்பேன், அந்த வார்த்தை என் மூலமாவே கர்த்தர் பேசிட்டு இருப்பார். I may be at situation through that the Lord speak to me. எப்படி இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது? How I get such a thought? இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன எப்படி கர்த்தர் பேசுறேன் நான்? How the word I used. ஏன்னா கர்த்தர் ஆவியான, அதுதான் ஆவியானவர். That is what the Holy Spirit. நான் ஊழியத்துல நான் அதை அனுபவிக்கிறேன். I experienced in my ministry. ஆனா உங்க வாழ்க்கையில நீ அனுபவிக்க கத்துக்கணும். But you need to learn to experience in your life. திட்டிட்டே இருக்கான், சண்டையா இருக்கு, என்ன பண்றது? விட்டு போயிடலாமா? டைவர்ஸ் வாங்கிடலாமா? What should I do? Better I can நல்ல separate. ஆவியில 3 நாள் ஜெபிச்சு பாரு. You try and pray in 3 days in spirit. இந்த 3 யோசனையில 4வது ஒரு யோசனை கர்த்தர் கொண்டு வருவார். You will get your 4th thought out of what you decide. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப 4வது ஒன்னு சொல்றேன். The 4th important thing. தேவனிடத்துல ஆலோசனை கேட்கும்போது When you asking counsel to the Lord, தேவன் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். you need to accept whatever Lord speaks. சில நேரம் வெள்ளை கொடி காட்டுவார், இது செய்ப்பான்னு. Sometime Lord will show you green signal. சில நேரம் ரெட் சிக்னல் காட்டுவார். Sometime he will show a red signal. நம்ம இருதயம் என்ன பண்ணணும்னா எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும். At our heart longing for one thing. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அக்காவை நான் சொன்னேன். I told you, shown இந்த example. பொண்ணு வேணும், இந்த பொண்ணு வேணும். She expecting the girl. நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், அது உன் பிள்ளைக்கு செட் ஆகாது. I pray and told her it's not for you. நான் ஒத்துக்க மாட்டேன். She not accept. ஒருத்தர் வந்து என்கிட்ட, A man came. அவங்க வைஃப் இறந்துட்டாங்க. His wife died. என்கிட்ட இன்னொரு பொண்ணு நான் பார்த்திருக்கேன் பாஸ்டர், He எனக்கு told me கல்யாணம். that I am looking another support for நான் me. என்ன பண்றேன்? What I did? ஒரு வருஷம் கூட ஆவலையேப்பா உன் மனைவி இறந்து அதுக்குள்ள உழுகுல்னு சொல்லும். Why you are trying to get married within a year? இல்ல பாஸ்டர், அடுத்த மாசத்தோட ஒரு மாசம் முடியுது. From next month we ended a year. அப்படியா? சரி. பொண்ணு என்ன பண்ணுது? Immediately. பொண்ணு வந்து ஒரு டீச்சரா வர்க் பண்ணுது. Girl is working as a teacher. சரி, இப்போ நான் என்ன சொல்லணும்? What you இல்ல expect? இது கர்த்தர் சித்தமா சொல்லுங்க. You tell me is the Lord's will. நான் ஜெபம் பண்ணேன். I pray. கால் பண்ணாங்க. They call. நான் கால் அட்டெண்ட் பண்ணல. I never took. என்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையும் வரல. I had no word from the 2 நாளுக்கு அப்புறம் வார்த்தை வந்துச்சு. 2 நாள்ல ஒரு வாரம் கழிச்சு. After a week I got a word from God. அடுத்த நாள் சண்டே நான் சனிக்கிழமை கூப்பிட்டு சொல்றேன். I called him on Saturday. அந்த பொண்ணு கர்த்தருடைய சித்தம் இல்ல. That's not the will of Lord. அந்த பொண்ணு கல்யாணம் ஆனா உங்க வீட்ல ஒரு இழப்பு வரும். You have one more loss if you marry her. உங்ககிட்ட ஃபோன் வரலையா? First you don't get a call. ஆனாலும் முடிவு பண்ணிட்டோம். We decided. என்னன்னு? கல்யாணம் பண்றது. We decide to marry her. ஏன்னா அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சாரு? இல்ல. You got married. I asked her. அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு. She gifted me an auto. நான் யோசிக்கிறேன், அப்புறம் எதுக்கு கர்த்தர் சித்தம் கேட்குறீங்க? Then why you ask the Lord's will? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். Then you not marry her. அதுதான் வரல, 1.5 மாசம் சர்ச்சுக்கே வரல. 1.5 month he not come to church. திருப்பி வந்து லாஸ்ட்ல வந்து உட்காந்துருக்காங்க. Again he come and sit at the back side. வந்துட்டு என்கிட்ட நோட்டீஸ் கொடுக்குறாங்க. They given notice. யாருமா இந்த பொண்ணு? Who is the girl? அதான் பாஸ்டர் அந்த பொண்ணு. The same girl. நான் வேணான்னு சொன்னேனே. I told him not. இல்ல பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, நல்லா காட்டினார். We prayed and Lord shown this is a good sign. நான் எனக்கு ஆத்திரம் என்னன்னா, கர்த்தர்ட்ட நான் ஒரு வாரமா ஜெபம் பண்ணி கேட்டு வந்து I have tensed. இவருக்கு என்னன்னா அந்த புள்ள வந்து ஒரு கேமராவும் ஒரு ஆட்டோவும் வாங்கி கொடுத்த உடனே for him his heart pleased with auto and camera. என்ன ஆச்சு தெரியுங்களா? கடைசியில What happened at the end? கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டேன். நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்குற வேலைலாம் எனக்கு நான் அந்த கல்யாணத்துல வரல. I don't do all. வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், தூரத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. I just went and sit at the back and prayed and returned. அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு 2 நாள்லயே அவங்க வீட்டுல இந்த பாட்டி சீரியஸ் ஆகி ரேனிங்ல அட்மிட் ஆகுறாங்க. One of the grandma, she entered before entering into the home,
இப்ப அந்த பாட்டி Get சொல்றாங்க, admitted in the பாஸ்டர் நீங்க hospital. சொன்னது என் உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுக்க, ஒரு உயிர் போனீங்களே அது நானா இருக்க கூடாது. Then the grandma told me that I should not die. You prophesied. ஜெபிச்சு அவங்க சீரியஸ் கண்டிஷன்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வராங்க, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வருது. We prayed at her serious condition. Then the girl entered. செகண்ட் மேரேஜ்ல இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கு. Both of them had a boy and girl. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, சின்ன பசங்க. The small children, they had fight. அந்த சண்டை இவங்களுக்குள்ள வந்து ஒரே மாசத்துல, பாஸ்டர் அந்த பொண்ணு நான் டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஏய் போய்டா வெளியே போடா. Within a month the man came back and asked me, I am about to பொண்ணை divorce her. கல்யாணம் பண்ண உனக்கு என்ன கல்யாணம் பொண்ணுங்கன்னா உனக்கு விளையாட்டு கிரியாச்சே, கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்றதுக்கு Is it a play for நீங்க you தானே to பாஸ்டர் marry and வேணாம்னு divorce சொன்னீங்க. her? ஏய் கல்யாணம் ஆவத்துக்கு கூட வேணாம்னு சொன்னேன். இப்ப கல்யாணம் பண்ணிட்டல, வாழ்வோ சாவோ அந்த பொண்ணோட தான் இருக்கணும். You married her, you should spend your time with her only. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? Do you think that the man come church after a week? இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு மூணாவது பொண்ணு நாலாவது பொண்ணு தேடி இருக்கிறார் தலைவர். யாருக்காவது கல்யாணம் ஆகலன்னா சொல்லுங்க, நான் மாப்பிள்ளை ரெடி ஆகுறாரு. Now the man divorced and seeking another pair. நம்ம நீங்க இருதயத்துல ஒண்ணு வச்சிருப்பீங்க, You kept something at your heart, ஆனா அது கர்த்தர் சொன்னார்னு நீங்களே சொல்லிக்கிட்டு ஒரு நினைப்பு வச்சுக்கிட்டு. but you imagine that that's the Lord's will. இப்பதான் ஜான் ஜெபராஜ் இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டான் தெரியுங்களா? Now the John Javaraj got ஒரு half an hour arrested. 1 ஹவருக்கு முன்னாடி பாவம் பார்த்த கஷ்டமா இருந்தது. We feel bad for that. அவன் ஏதோ தவறு பண்ணான், ஆனா அவன் அரெஸ்ட் பண்ணி போற அந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது கண்ணீர் வர ஆரம்பிச்சு. தேவ சித்தமா இல்லையா? நல்லது உங்களுக்கு ஏத்தது மாதிரி வரும்பொழுது சூப்பர் சர்ச், சூப்பர் பாஸ்டர், நல்ல வாழ்க்கைன்னு. ஆனா நீங்க நினைச்சு நடக்கல, ஏன் கர்த்தர் நான் நினைச்சத கர்த்தர் செய்யல. You will feel everything is favorable to you. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கறாரே, according to you. எனக்கு மட்டும் ஏன் நான் விரும்பினத கொடுக்கல? அது நல்லதா கூட இருக்கலாம். Why Lord not given what I desire? நான் இது கெட்டது சொன்னேன், நல்ல விஷயமா கூட இருக்கலாம் உன் வாழ்க்கையில. Maybe a good things in your life as well. ஆனா கர்த்தருடைய ஆலோசனை போது உனக்கு ஏற்ற வாழ்க்கை, உனக்கு ஏற்ற ஆசீர்வாதம், உனக்கு ஏற்ற உயர்வு, உனக்கு உண்டான நற்கிரியைகளை தேவன் வைத்திருக்கிறார். Surely the Lord kept your good அதை portion. மாத்தி எடுக்கும் பொழுது கண்டிப்பா பிரச்சனை போய் மாறி. When you change it, surely you will face problem. நீங்க கவனிச்சு பாருங்க, You pay attention. எல்லா பைக் ஷோரூம் வச்சிருக்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, வாழ்றாங்க. Everybody lives well. ஆனா சில பேருக்கு அது லாஸா போகும். ஏன்? For some faces loss. அவனுக்கு அது கடவுளுடைய கொடுப்பன இல்ல. It's not the Lord's will. அவன் பண்றான், நான் பண்றேன் இல்ல. கர்த்தர் உனக்கு வந்து ஜெபத்துல சொல்லும் பொழுது நீங்க ஆயத்தமா இருக்கணும். இது இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு நாள் 2 நாள் துன்பத்தோட முடிஞ்சு போயிடும். If you waited and accept the Lord's வேணும் will, வேணும் வேணும் கேட்டினா வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படணும். if you compel and receive அப்போ it, you கர்த்தர்ட்ட will கேளுங்க, face the problem. ஆண்டவரே Lord, then நீங்க ask, வேண்டும்னு சொன்னாலும் Lord, if you agree வேணான்னு சொன்னாலும் or reject, என் இருதயத்தை ஏற்றுக்கொள்ள என் இருதயத்தின் பக்குவத்தை படுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், கண்ண மூடி Lord, make my நெஞ்சில கை heart, வச்சு சொல்லுங்க. place the hand on heart and say, அப்பா நீ வேணான்னு சொல்றது Lord, the things you reject, எனக்கு பிரியமா இருக்கலாம், maybe I decide அதை ஏற்றுக்கொள்ள, to accept it, என் மனதை மாற்றிக்கொள்ள, to change it, my என் heart, இருதயத்தை my- மாற்றிக்கொள்ள, to change it, my என் heart, நினைவுகளை மாற்றிக்கொள்ள to change my எனக்கு thoughts. உதவி செய்யுங்கப்பா, Lord, help me, உதவி செய்யுங்கப்பா, help me, Lord. எனக்கு பலன் கொடுங்க. Lord, strengthen me. இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். This prayer is நான் important. ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஒரு ஜெபம் சொல்றேன், அந்த ஜெபத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி வீட்ல ஜெபம் பண்ணி பாருங்க. You follow the same prayer. சின்ன and do it ஜெபம் at தான், your ஆனா home. பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். The small prayer bring a great இன்னைக்கு பேசும்போது changes. கர்த்தர் என் காதுல சொல்லுகிற அநேகரோட இந்த வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறேன் நான். The Lord says to me, many people, the word speak to you. தேவன் உலாவுகிறார். The Lord dwell in among us. அஞ்சாவது, The fifth thing. இது ரொம்ப முக்கியமான காரியம். This is also very important. எல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா ஒண்ணுமே புரியலையே. I prayed everything, but கர்த்தர் still, நிறைய நேரம் நானே ஊழியக்காரன் தான், even I am a Lord's servant, and many times கர்த்தர் என்கிட்ட சொல்றது கரெக்டா தப்பா, நான் எடுக்கிற முடிவு தப்பா ரைட்டா, the Lord's given word, whether is right or not, ஏன்னா என் இருதயத்துக்கு ஒண்ணு பிரியமா இருக்கும், because something I long at my பட் heart. கர்த்தர் பேசுகிறது நெகட்டிவா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா என்னால புரிஞ்சுக்கொள்ள Maybe முடியாது. the Lord's word ஒரு is ஊழியக்காரர் right or negative, I am not able to understand. கர்த்தர் Even though I தீர்க்க am a தரிசனமாய் God's servant. தீர்க்கதரிசியா பயன்படுத்தினாலும் என்னாலே சில நேரம் மாற்றம் வரும். Even the Lord use me as a prophet. அந்த டைம் I am என்ன confused பண்ணணும்னா, sometime. தேவ சமூகத்துல உட்கார்றீங்களா, கண்டினியூவா பேசுங்க. At the time when you sit in Lord's presence, ஒரு speak to படி the இறங்கி Lord. அப்படியே கண்ணை மூடி நான் சொல்ற ஜெபத்தை பண்ணுங்களேன். You just go down and pray to இயேசுப்பா, the Lord the same prayer. எனக்கு Jesus, புரியல, Lord, I am not able to understand. எனக்கு நீங்க பேசுறது எனக்கு தெரியல, Lord, not able to understand your word. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, Not know what to do. நீங்க என்கிட்ட பேசிதான் ஆகணும்.
You should speak to me, Lord. நீங்க பேசுற ரகசியமா பேசுறது, The secret speaking, இருதயத்துல பேசுறது, the word you speaking at heart. இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு தெளிவா தெளிவா என்கிட்ட பேசணும். Lord, you speak to me clearly. எனக்கு தெளிவா என்கிட்ட பேசுங்க. Lord, you speak to me. உம் சத்தத்தை நான் கேட்கணும். I should listen your உங்க voice. கண்ணுல நான் பார்க்கணும். I should see you. நான் இருதயத்துல உணர்றதல்ல, Not able to understand the heart. என்னால சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியல. Not able to feel it. எனக்கு கரெக்டா ஒரு அடையாளத்தை கொடுங்க. Lord, give me a sign. நான் கேக்குற அடையாளத்தை எனக்கு கொடுங்க. Lord, give me a sign what I எனக்கு இப்படிதான் ஒரு அடையாளம் வேணும். This is how I need the sign. ஒரு முறை எனக்கு 2 வேலை. One time I had 2 opportunities. ஃபெவிகால் கம்பெனில ஒர்க் பண்றேன். அங்க எனக்கு 2 இன்டர்வியூ வருது. I had 2 interviews at Fevical. ஒன்னு கோகோகோலா, ஒன்னு பெப்சி. One Coca-Cola, another one is Pepsi. நான் அப்ப ஊழியம் பண்ணல, நான் நல்ல ஒரு பிலீவர். I not a minister and I am believer. எனக்கு வந்து இந்த பெவரேஜ் இந்த கம்பெனில போய் வேலை செய்யணும்னு ஆசை. I wish to work in beverage companies. பெப்சியோட கோகோகோலால எனக்கு வந்து 1 lakh எக்ஸ்ட்ரா பேக்கேஜ். From Pepsi, comparing to Pepsi, Coca-Cola, they offer me 1 lakh. இதுல 8 லட்சம், இதுல 9 லட்சம் ரூபாய் அப்பவே நான் சொல்றேன். If they are offering 8 lakh in Pepsi, 9 lakh Coca-Cola offer. இப்போ நான் எதுல போணும்? Which one should I choose? எனக்கு இருக்கு எந்த ஃப்ரெண்டும் யாரும் என்ன இதுல இல்ல. பெப்சில இல்ல, கோக்லயும் இல்ல. I have no friends at Pepsi and Coke. எனக்கு ஒரு கான்டாக்ட் இல்ல. I have no contact as well. இதுல டேட்டாபேஸ் வச்சு தான் நான் டிசைட் பண்ணனும். I need to decide based on the database. ஒரு வாட்டி போணும். I went once. 4 பேர்கிட்ட கேக்குறேன். I asked 4 people. ஆண்டவர்ட்ட கேக்குறேன், ஆண்டவரே I asked. ஜெபம் பண்ற பெப்சியா கோகோகோலாவா? I ஸ்கூலுக்கு prayed to சீட்டு the போறேன். Lord. I just put a lot. என் மைண்ட்ல என்ன இருக்குன்னா கோகோகோலா இருக்கு. In my mind I kept Coca-Cola. என் மைண்ட் என்ன ஃபர்ஸ்ட் வந்த பெவரேஜ் கம்பெனி. சரி கோகோகோலா போலன்னு I decide Coca-Cola. முதல்ல எடுக்கிற பெப்சி வந்துச்சு. I took the lot, it come Pepsi. சரி ஆண்டவரே. Lord. இல்ல பெப்சி வந்துச்சு. ஆண்டவரே Pepsi came. Yeah. நான் இப்போ எனக்கு பெப்சி தான் வேணும், ஆனா கோகோகோலா நீங்க சொன்னது கரெக்டா தெரியல, 3 முறை போடுறேன். Lord, I got a Pepsi. I'm not sure whether you given right. I will put the lot in 3 times. ரெண்டாவது முறை போறேன், எனக்கு கோகோகோலா வந்துச்சு. A second time the Coca-Cola came. இப்போ என் இருதயத்துல உள்ள பிசாசு பேசுது. Then the Satan speak to my heart. இப்படி மாத்தி வந்தா எப்படி? How is it if you getting confused? இப்படியே ஒரு 10 முறை குலுக்கி போட்டுருப்பேன். This is how I put the lot 10 times. கடைசி வரையும் நான் என்ன பண்ணல, டிசைட் பண்ண முடியல. Still I am not decided. அப்புறம் சர்ச்சில் போய் உட்காருவேன். எனக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வார்த்தை, I will come and sit at church. விடுதலைன்னு வார்த்தை வரணும். At some word the deliverance should come to me. பேசுற வார்த்தையில விடுதலை தான் வருது. Every word it comes as deliverance. பெப்சி என்ன சொல்லணும், யாராவது கோகோகோலாக்கு நான் எப்படி தான் நான் போறது? Which one should I opt? எதுவுமே எனக்கு புரியல. எதுவும் எடுக்கிறது எனக்கு இருதயம் ஒண்ணு இருக்கு. I have one. கோகோகோலா 1 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி, ஆனா பெப்சில 1 லட்சம் ரூபாய் கம்மி. Pepsi paying less than a lakh. ஆனா கர்த்தர் சொல்லணும். But Lord need to. வேலைக்கு நான் கர்த்தர்ட்ட கேட்க, ஆண்டவரே உங்களுக்கு ஏன் இந்த வேலை? ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நான் போயிருப்பேன்ல, ரெண்டுத்தையும் கொடுத்து எனக்கு குழப்பி விடுறீங்க. Why you giving 2 offers and confusing? இப்போ நான் ஏதோ தப்பா எடுத்துட்டேனா? If I am taking wrong decision, what should? வைஃப் சொல்றாங்க 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வருதுல, போங்கலாம் அப்புறம் என்ன? Wife said you get a 1 lakh rupee, you go for it. நான் கர்த்தர்ட்ட நைட் ஃபுல்லா உட்கார்றேன். I sit at Lord's presence. என்கிட்ட தெளிவா பேசுங்க. Lord speak to me clearly. நான் இப்ப தூங்குவேன். I am going to sleep. நீங்க என் கனவுல வந்தாகணும். You should come at my dream. பெப்சி பாட்டில் வரணும், இல்ல கோகோகோலா பாட்டில் வரணும். Either Pepsi or Coke bottle should come. என்ன நடந்தது தெரியுங்களா? சொப்பனத்துல ஒண்ணுமே வரல. Nothing came at my dream. நான் 2 கம்பெனில உடனே சொல்லுங்கன்னு. The 2 company urges me. பிரஷர், அவசரப்படுத்துறாங்க. They are forcing me to take. நான் அப்புறம் திருப்பி ஜெபத்துல உட்கார்றேன். இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு ஏதோ வார்த்தை ஒரு கர்த்தர் பேசுறார். The last speaking to me, but எனக்கு சொப்பனத்துல தான் வேணும். I need answer in dream. ரெண்டாவது நாள்ல ஒண்ணும் இல்ல. The second day also nothing. மூணாவது நாள்ல ஒண்ணும் இல்ல. The third day also nothing. அவங்க சொல்லிட்டாங்க ஆபீஸ்ல, இன்னைக்கு நீங்க ஆஃபர் லெட்டர் இருக்குல்லனா வேணாம். The company said if you are not accept the offer today, வேலையும் என்ன பண்ணல, இல்ல என்ன பண்றது? திரும்பி பரவாயில்ல ஜெபம் போனா பரவாயில்ல, எது வேலை நிக்குதோ ஆண்டவரே அதுதான். Whatever the job they are giving, I will accept it. அடுத்த நாள் ஜெபம் பண்றேன். I prayed on next day. ஃபோன் மேல வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல நான். I received a call but I not attend. ஃபோன் பண்ணிட்டு படுக்கிறேன். I prayed and slept. சொப்பனத்துல முதல் வருது என்னது கோகோகோலா. In dream சந்தோஷமா இருக்கேன். I feel happy. சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து நான் கொடுக்குறேன், இந்தடா கோகோகோலா.
I give a Coke to my friend. நான் வாங்கிட்டு ஜாலியா இருக்கேன். அதுல இருந்து வந்து ஒரு ஒரு ஹைட்டா ஒரு ஆள் வராரு. என் கையில இருக்கிறத அப்படியே தட்டி விட்டுட்டு he just throw the Coke bottle from my hand. பெப்சில டின்னு மாதிரி இருக்கும். You could see a tin. அதை எடுத்து அதை சாப்பிடு அப்படின்றார். You eat this. நான் முறைச்சு பார்த்துட்டு அவருக்கு பயந்து என்ன பண்றாரு, அவர் ஏதோ அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு இதான் சொப்பனம். I stared at ஆனா என் மைண்ட்ல அது தெளிவா புரிஞ்சு அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே முடிஞ்சு பண்ணிட்டேன். ஹைட்டா வந்தது கர்த்தர் தான். ஏன்னா பெப்சிக்கு who come at height is the Lord. பெப்சிக்குள்ள ஜாயின் பண்ணும்போது தான் தெரியும் கோகோ கோலா ஒரு நல்ல கம்பெனி இல்லைன்ட்டு. இங்க சென்னையில் when I joined in Pepsi, I know the background of Coca-Cola. நாங்க உள்ள போய் 3 ப்ரமோஷன் எடுத்தேன். I got 3 promotion once joined. லைஃப் க்ரோ ஆனது அந்த ஒரு கம்பெனில தான். In one company my life got grown. கர்த்தரிடத்துல கேட்டு Because I asked the Lord. நல்ல கவனிங்களா? ஜெபிச்சு I pray. தப்போ ரைட்டோ அவர் சொன்னார்னா நான் போறேன். Right or wrong I will follow. அவர் சமூகத்துல நீ அமர்ந்து நீ கேளு, குழந்தையா மாறு, எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு இப்படி பேசுங்க, நீ கேட்டு பாரு, அவர் நிச்சயமா கர்த்தர் பேசுவார். And ask the Lord as a child, surely the Lord will அப்படியே speak to கண்களை you. மூடி Close your eyes. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். You decide what you want now. அவர் காதுல பேசணுமா, இருதயத்துல பேசணுமா, இல்ல ஊழியக்காரர் பேசணுமா, உங்களுக்கு என்ன அடையாளம் சொப்பனம் வேணுமா, கர்த்தர்ட்ட நீ கேட்டு பாரு. ஏசப்பா உண்மை ஜீவனுள்ள தேவன், அவர் கல்லும் மண்ணும் அல்ல, அவர் பேசுவார். You choose your option and ask அவர் பேசாம இருக்கிறதுக்கு அவர் சிற்பங்களோ பொண்ணும் இல்ல. He is not an idol not to open his நீ mouth. பேசினா அவர் பேசுவார். He is a living God. If you speak, he கண்ண will மூடி speak. கண்ண மூடி கேளுங்களேன். என்னோடு பேசுங்கப்பா. Lord, you speak to me. என்னோடு பேசுங்கப்பா. Lord, you speak to me. என் இருதயத்துல பேசுங்கப்பா. Lord, speak at my heart. சொப்பனத்துல எனக்கு வெளிப்பாடு கொடுங்க. Lord, reveal me in அப்பா சொப்பனத்துல வெளிப்பாடு கொடுங்க. Lord, reveal me in dreams. நான் உம்மை விட மாட்டேன்ப்பா. Lord, I never leave you. இல்ல எனக்கு ஊழியக்கார மூலமா எனக்கு பேசுங்க. Rather you speak to your servant. இந்த நாள் இந்த காரியம் நடக்கணும். This day the thing should எனக்கு ஒரு அடையாளம் வேணும். Lord, give me a sign. இப்படிதான் வேணும்னு கர்த்தர்ட்ட ஒரு அடையாளம் பண்ணி கேளு, தப்பு இல்ல. You just ask the Lord the sign what you ஏன்னா அவர் உன் தகப்பனா இருக்கிறார். because he is your father. அவர் உன் மன விருப்பத்தை செய்ய விருப்பமா இருக்கிறார். The Lord is will to perform your heart desire. இத வீட்ல போய் செய்யுங்க. You just do the prayer. ஆறாவது the sixth thing. இங்க தான் பிரச்சனை. சில காரியங்களை குடும்பமா ஒத்துழைக்க மாட்டாங்க. This is the problem. The entire family not செய்யணும், உன் மனைவி வேணானும், உன் புள்ள வேணானும், குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கு. There is no peace at family. Not one heart decide. ஒண்ணுல ஒரு கல்யாணம்னா கூட குடும்பமா ஒண்ணு சேர மாட்டாங்க. Even if it is marriage, the entire family not gathered. ஐயோ நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் குடும்பமா ஒரு டிசைட் பண்ண முடியலையே. If one person take decision, the entire family not accompany. இல்ல வேலை ஸ்தலத்துல ஒண்ணா சேர்ந்து செய்ய முடியலையே. Maybe at your workstation not gathered and do. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். From the book of 1 Samuel. இது வீட்ல போய் படிங்க. You meditate at home. ஃபுல்லாவே இதுல என்ன சம்பவம் நடக்கும்னா இங்க கவனிங்க. தாவீது அவன் ஊருக்குள்ள வருவான். David enter his town. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அவன் 2 மனைவியும் புள்ளையும் வாலிப புள்ளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. His wife and the children they took away. அவன் ஊர்ல இருக்கிற நிலத்தெல்லாம் தீக்கரை ஆயிட்டு அவங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை கிட்னாப் பண்ணி பெலிஸ்தர் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. The Philistines took all the children and fired them. இவனே வேதனையில இருப்பான். He is that problem. இப்போ அவன் கூட இருந்த அவன் சேனைகள் the people அவனுக்கு சப்போர்ட்டா இல்ல, அவனை திட்ட ஆரம்பிச்சா, கல்லை எறிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The soldiers called David and stoned him. அப்போ எழுதின அந்த வசனம் தான் எடுத்து 6ஆம் அதிகாரத்தை படிப்பா. 6ஆம் வசனத்தை 36ல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது இப்ப ஜனம் எதிர்ப்பாயிட்டாங்க. The people raised against him. இப்ப என் புள்ளைய காப்பாத்தணும். Now they need to save the children. இப்ப அவன் டிசைட் பண்ற காரியம் என்ன தெரியுங்களா? What David எனக்கு ஒரு ஹெல்ப்பும் இல்ல, பணமும் இல்ல, குடும்பமும் இல்ல, நான் அனாதை போல இருக்கேன், எனக்கு யார் உதவி செய்வா? I am helpless, I am alone. அம்மா நீ சில விஷயம் நம்ம சுயமாவே செஞ்சிடலாம். At some things you can do it yourself. நீ ஒரு ஆளே போதும். You alone enough. ஆனா சில காரியத்துக்கு உனக்கு ஆட்கள் தேவை. But certain things you need people. ஒரு தொழில் பண்ற, ஒரு பிசினஸ் பண்ற, இல்ல உன் குடும்பம் நடத்துறனா அதுக்கு உனக்கு மனிதர்கள் சப்போர்ட் வேணும். You need people support to run business. புள்ள இல்லாம வாழ முடியாது. You cannot live without your children. சில நேரம் இருக்கலாம், சில நேரம் கண்டிப்பா வேணும். Sometime you may be alone but they need.
நீங்களும் இந்த சூழ்நிலையில இருக்கலாம். You எனக்கு may be in யாருமே such a situation. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, I'm helpless. எனக்கு எல்லாம் எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. Everything against me now. இந்த வேலையில தாவீது At the situation, இந்த நெருக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றான். the David sit and போய் வீட்ல pray. போய் அந்த வசனம் ஃபுல்லா படிங்களா. அதுக்கப்புறம் You just go and meditate. அவன் கேட்பான், the entire ஆண்டவரே, verse. He asked, என்கிட்ட யாருமே இல்ல, I have no one. என் மனைவி போயிடுச்சு, என் புள்ள போயிடுச்சு, My wife and children. போய் are- நாங்க சண்டை போடணும் கூட எனக்கு மேன் பவர் இல்ல, I need to fight with them, but I'm lacking the என் manpower. கூட இருக்கிற என் சேவகர்லாம் எனக்கு எதிர்ப்ப எனக்கு கல்லெறிய My வந்துட்டாங்க. soldiers spake to stoning me. நான் பெலிஸ்தர்ட்ட சண்டைக்கு போவா. Should I இப்ப follow அவங்க the டிசைட் பண்ணிட்டான், Philistine? ஏசப்பா கூட இருந்தா போதும். அவன் ஜெயிச்ச உடனே கத்த சொல்ற, ஜெபிச்ச உடனே Once he prayed, he got answer. அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், I listen your prayer. ஓ Go. பெலிஸ்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பேன். I will give Philistines in your hand. இவன் போய் என்ன பண்ணிருப்பான், அந்த ஜனத்தை கூட்டுருவான். He went and called the people. ஃபுல் ஜனம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? Do you think that the entire people எனக்கு தெரிஞ்சு ஒரு followed him? ஒரு 200 பேர் தான் அவன் கூட போனாங்க. Or maybe 200 people followed மீதி him. 200 பேர் இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான், நான் கூட வர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. Rest of the people rejected him because he is the problem. பெலிஸ்தர் பெரிய கூட்டமா இருக்கலாம், The Philistines may be great crowd. ஆனா தேவ ஆலோசனையோடு தேவ பலத்தோடு அங்க போகும்பொழுது When he approached with large council and his கூட வந்தவங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. even the fellow soldiers தன் also not- பிள்ளைகளுக்காக அவன் கூட வந்திருக்கலாம். they may be followed him for the அங்க children. பெலிஸ்தர் ஜெயிக்கும் பொழுது When they conquer over மீண்டும் Philistines, இழந்து போன கனத்தையும் மகிமையும் அவன் பெற்றான். கரங்களை they தெரிவிராமேன்னு சொல்லுவேன். received the honor whatever lost. நீங்க ஜெபிக்கும் பொழுது கத்த உன் குடும்பத்தை உனக்கு பலனா கொடுப்பார். When you pray, the Lord will strengthen ஒரு your சகோதரி family. சொல்றாங்க, பாஸ்டர் என் Sister பிள்ளைய said, நான் இது படிக்க வைக்கிறேன், என் கணவன் இதை வேணாம் இப்படி பண்ணலாம்னு சொல்றாரு. I wish my children to study the ரெண்டு course, பேருக்கு but my understanding இல்ல. husband not accepting. They don't have understanding. கணவர் ஒரு விதமா பேசுறார், மனைவி ஒரு விதமா தாட். ஆனா நல்ல விஷயம் தான், பிள்ளைக்கு கெடுதல் எதுவும் பண்ணல. But they are doing good things to இங்க their children. பிரச்சனை but என்னன்னா different heart. ஒரு மனம் இல்ல. But there is no single நீங்க decision. ஜெபிக்கும் பொழுது ஒரு டிசிஷன், உன் குடும்பம் இது வந்து தனிப்பட்ட குடும்பம் வேற, டிசிஷன் வேற. The individual decision is உன் different. குடும்பத்துக்கு ஒரு முழுமையாக்கி ஒரு டிசிஷன் பண்ணும்போது உன் குடும்பமே உனக்கு சப்போர்ட் பண்ணும். When you take a decision for your family, the entire family should மீண்டும் support. இதே பெப்சி கம்பெனிக்கு வர Again, I'm coming for the example of Pepsi. ஒரு வருஷம் ஒவ்வொரு மாசம் எனக்கு டார்கெட் இருக்கும். Each year I have a target. எனக்கு ப்ரொமோஷன் வர ஆரம்பிச்சிச்சு. I received a promotion. கம்பெனில எனக்கு வந்து டார்கெட் ஜாஸ்தி கொடுப்பாங்க. Hence they increased my target. ஒரு முறை வந்து எனக்கு டார்கெட்னா 110 கோடி ரூபாய் பெர் மந்த் டார்கெட். They fixed once 110 crores at அந்த target. மாசம் எவ்வளவு பண்ணணும், 80 கோடி தான் பண்ணும். I need to do 80 crores target. அடுத்த மாசம் எனக்கு மீட்டிங்ல கூப்பிட்டு சொல்றாங்க, சார்லஸ் நீங்க வந்து 150 கோடி பண்ணி ஆகணும். Charles, you need to do 150 crore in next நீ month. பண்ணினா உனக்கு ப்ரொமோஷன் தரேன். If you do it, you will promoted. ஆனா போன மாசம் எவ்வளவு தான் வந்திருக்கு? Well, last month what I achieved, வெறும் 80 crores தான் வந்திருக்கு. only 80 crores. நீ 150 கோடி டபுளா எப்படி பண்றது? It's double. How should I do? சரி நான் போயிட்டு என்ன பண்றேன், எனக்கு கீழே எனக்கு மேன் பவர் இருக்கிறாங்க, ஸ்டாஃப்ஸ். I just went to my team. அவங்களை கூப்பிடுறேன், I called them. நம்ம இந்த மாசம் இவ்வளவு பண்ண போறோம், We going to do this. என்ன பண்ணலாம் உங்க ஒப்பீனியன் கொடுங்க சார். You just give your opinion. போன மாசமே கஷ்டப்பட்டு என்ன புடி ஒன்ன புடியும் செஞ்சு கொடுத்தோம். We நீங்க இவ்வளவு பெரிய டார்கெட் என்னால முடியாது சார், நான் வேலையை விட்டு போறேன். this is a heavy target. I am quit the job. குறைஞ்சது ஒரு 40 பேர் இருப்பாங்க. Minimum 40 people. அடே என்னடா அது மீட்டிங் ப்ரமோஷன் வராது, எனக்கு ஏன் பிரச்சனை, ப்ரமோஷன் வேணும். For me, my problem the நான் என்ன promotion. பண்றேன், What I அடுத்த did. நாள் போய் நல்லா ஜெபிக்கிறேன் நைட் ஃபுல்லாவே. Next day I went and prayed the entire night. அப்பா எனக்கு இந்த குடும்பம், எனக்கு இது இவங்க எனக்கு கீழே இருக்க வேலை செஞ்சாங்க நான் அச்சீவ் பண்ண முடியும். Even my என்ன the team member, செய்வீங்களோ, if they do it, அவங்க I will இருதயம் achieve. எனக்கு சப்போர்ட் பண்ணும். Let their heart support me, Lord. அப்போ யோசிக்கிறேன், புதுசா நான் யோசிக்கிறேன். எனக்கே இல்லாம அடுத்த நாள் நான் அவங்க கிட்ட போய் சொல்றேன், I think newly and spoke to my team next day. யார் யார் டார்கெட் முடிக்கிறீங்களோ உங்களுக்கு சம்பளம் அப்படியே டபுளா பண்ணி தரேன். Whoever achieve the target, you will be உன் paid சம்பளம் எவ்வளவு? double. 20,000 ரூபாய், உனக்கு 20,000 ரூபாய் இன்சென்டிவ் தரேன். If your salary is 20,000, I will give you நீ உன் 20,000. டார்கெட் எக்ஸ்ட்ரா முடி, உனக்கு நான் ப்ரமோஷன் தரேன். If you complete your target, you will be promoted. ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு என்ன பண்றேன், I call them each and everyone. நான் ஐடியா யூஸ் பண்றேன். எனக்கு அந்த 40 பேர்ல Out of 40, 20 பேர் சூஸ் பண்றேன். I choose 20. இந்த 40 பேர் கொடுக்க டார்கெட் இந்த 20 பேருக்கு கொடுக்குறேன். I given 20 people the target. அந்த 20 பேருக்கு நான் என்ன பண்றேன், The 20 people, ஆசை வார்த்தைகளை சொல்றேன். I will give a word to them. உன் சம்பளம் எவ்வளோ, What is your salary? இந்த மாசம் முடி உனக்கு 20,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். I will give you 20,000 extra. நம்ம
டூருக்கு எங்கேயா போயிட்டு வரலாம், கொடைக்கானல் எங்கேயா போயிட்டு வரலாம். We can go to for some place. ஒருத்தனுக்கு வந்து பாருக்கு போன பாருக்கு போயிட்டு வரலாம். நம்ம இங்க எங்க பாருக்கோ அங்க போலாம். Another one is eager to bar. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறேன். I speak to everyone individually. அன்னைக்கு நைட்டு எனக்கு கொடுத்த டார்கெட் அவனுக்கு பசங்க பண்ணுவேன்னு சொன்னது எவ்வளோன்னா 1 கோடியே சரி 160 கோடி ரூபா பண்றேன்னு சொன்னாங்க. They said they will complete என் டார்கெட் வெறும் 150 தான். My நான் target டார்கெட் is ஃபிக்ஸ் பண்றது 160 கோடி. I fix 160 crore. அவங்களுக்கு ஆசை எப்படியாவது இந்த ஒரு மாசம் பண்ணா எனக்கு ப்ரமோஷன் ஆச்சு. They have decided if they complete this month they will get. நான் எங்க மேனேஜர் எங்க ஓனர் எங்க இவருக்கு ஹெட் ஆபீஸ்ல நான் பேசுறேன். I spoke to my head office. நான் 200 கோடி ரூபா பண்ணா என்ன பண்ணுவீங்க? What you will do to me if I achieve 200 crores? HR சொல்றேன் அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. HR said I can't do anything. நான் என்ன பண்றேன் CEO மீட் பண்றேன். I met the CEO. நான் இது எனக்கு இந்த மாசத்தை நான் சேலஞ்சா எடுக்கிறேன். I will take this month as a challenge. 150ல நான் 200 கோடி பண்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? What you will do if I achieve 200 உனக்கு என்ன வேணும் instead கேட்டேன். of 150? எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு தான் ப்ரொமோஷன் வரப்போகுது இல்லை. They asked me what you want. I told them nothing. I get promoted. என் பசங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தேன். I give the list what my team members need. அவர் பார்த்துட்டு He looked. நீ பண்ணி இதோட ஜாஸ்தி கூட நான் பண்றேன். You will do it. I will do more than this. அந்த மாசம் நான் இந்தியாவிலே ஃபர்ஸ்டா நல்ல சேல்ஸ் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்தேன். I got a best sales promotion on the year. காரணம் என்னன்னா நான் இல்லை. The reason I am not. என் கூட இருந்த அந்த டீம். The team with me. அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு தெரியல. The wisdom who given me. இந்த முன்னாடி இந்த மாதிரி யோசிச்சிருக்கனா இல்ல. I never thought such kind of things. அவங்களும் அந்த லைஃப்ல இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணது இல்ல. Even they not done such a performance during their அவங்க life. கொடுக்க ஏரியால போட்டு ஒவ்வொருத்தன் ஒரு 1 லட்ச ரூபாய் சேல்ஸ் பண்ற இடத்துல 10 லட்ச ரூபாய் சேல்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. They are in a situation to sell 10 lakhs instead of 1 lakh. நடந்தது. It was happened. ஏன்னா ஜெபம். Because the prayer. சில விஷயங்களை உன் குடும்பத்துல சக்சஸ் பண்ணனும், உன் குடும்பம் முக்கியம். Sometimes your family is important for your success. அந்த உன் ஃபேமிலி உனக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நீ ஜெபம் பண்ணணும். You need to pray for your family's support. தாவீது ஜெபம் பண்ண ஆண்டவரே. David prayed. இத நான் செய்யட்டுமா? Lord, shall I do it? தேவன் மட்டும் ஓகே சொல்லிட்டுமே உன் குடும்பம் போற உயர்வை ஒருத்தரும் தடுக்க முடியாது. No one stop your flourish. ஏழாவது The seventh thing. பதட்டமாக கூடாது. ஐயோ நடக்கலைன்னா என்ன, அவன் நடக்கலைன்னா இன்னைக்கு வந்து கேட்கலன்னா அவன் கடங்காரன் வந்துடுவான், நான் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணும், இல்லைன்னா ஒரே நாள் என்ன பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லி பார்த்தீங்க அர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த அர்ஜென்ட் தான் பதட்டத்தை உண்டு பண்ணும். Do not get tensed. எட்டாவது The eighth thing. ரொம்ப முக்கியம். This is important. நம்ம போய் நிறைய பேர்ட்ட ஆலோசனை கேட்போம். We may ask counsel from many people. இந்த வேலைக்கு போறோம் கரெக்டா? Is this right to choose the job? இந்த வீட்டு வாங்க போறோம் கரெக்டா? Is this right to buy the home? உண்மையாவே நீ கேட்கிற ஆள் நல்ல ஆளா கூட இருப்பாங்க. Maybe the person you ask. ஆனா அவங்க இந்த உலகத்துல சாதிச்சது அவங்க உனக்கு அனுபவமா சொல்லுவாங்க. They will tell you their own experience. அது உனக்கு நெகட்டிவா கூட இருக்கலாம். Maybe it turn negative to you. ஆனா தேவன் சொல்லுகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் செய்கிற தேவன். Supernatural. தேவனுடைய வளர்ச்சி தேவன் உன்கிட்ட விசேஷமா பண்றது. நான் ஊழியக்காரா இருக்கலாம். Maybe I am a large servant. ஆனா என் வாழ்க்கையில செய்யறத காட்டிலும் ஒரு சாதா விசுவாசி ஜெபிக்கிறானா இன்னொரு பெரிய அதிசயத்தை தேவன் அவருக்கு வாழ்க்கையில செய்வார். The Lord will do great miracle. சரி என்ன அனுபவத்தை காட்டிலும் உங்க அனுபவம் விசேஷமா இருக்கும். Though instead of my experience your experience. நான் இவர்கிட்ட ஒரு ஆலோசனை அங்க ஒரு ஆலோசனை எல்லாமே உனக்கு இருந்தாலும் எது தேவசம்? You may get many counsels and confused. உலகத்துல எது ஆலோசனையா வரும் தெரியுங்களா? What the world will எது அது காலகட்டத்துல நடக்குமோ அது நடக்கும். Whatever happen at right time it will happen. கேன்சர் வந்துச்சுங்க நான் என்ன பண்ணுவேன்? I affected cancer. What சொல்லுவாங்க நீ அப்போலோ. go to Apollo. ஒருத்தர் சொல்லுவார் அப்போலோ எல்லாம் இப்ப ரொம்ப பணம் புடுங்குறாங்க, அங்க போனா நீ செத்துருவ. Now Apollo charging more, you will die. ஒருத்தர் இங்க போ, some people direct, ஒருத்தர் அங்க போ, ஒருத்தர் நாட்டு மருந்து சாப்பிடு, some people directing you to take உனக்கு இந்த சித்த வைத்தியம் பண்ணு, or you go for அங்க போய் பண்ணு, you take care over there. ஒருத்தர் நீ எதுவும் பண்ணாத நீ ஜெபம் பண்ணு. Some people say don't do anything, you just pray. இது நம்ம எதை முடிவு எடுக்கிறது? Which one ஜெபம் பண்ண முடியுமா? will pray it will happen. இன்னைக்கு வேதனையில இருக்கும்போது உயிர் போயிடுமே, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா பதட்டம், உயிர் போயிடுமே, இப்ப நான் ஜெபம் பண்ணணுமா மருந்து சாப்பிடணும்? Should I take medicine or pray? If I
missed anything, முழு மருந்தை விட்டுட்டு வெறும் ஜெபம் மட்டுமே பண்ணணும்னா கூட அது தேவ ஆலோசனை உனக்கு வேணும். counsel to pray and good medicine. மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணணும் கூட தேவ ஆலோசனை வேணும். You need Lord's counsel for taking medicine and ஆனா praying. ஃபைனலா சொல்லுவாங்க எல்லாம் எது நடந்தாலும் கொஞ்ச நாள் தாங்க. And யாரோ கேன்சர் வந்து பொழைச்சது இல்லங்க. and sometime whatever happen you will இந்த face. வார்த்தை கேட்க கேட்க ஐயோ இனிமே சாவுதானா சாவுதானா சாவுதானா. When you hearing such kind of words, யாருக்கிட்டையும் decide ஆலோசனை the கேட்காம தேவ சமூகத்துல அமர்ந்து கேட்கும் பொழுது தேவ கொடுக்கிற ஆலோசனை அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமா இருக்கும். seek the Lord's counsel, not man. It's a supernatural. வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரலை உண்டு பண்ண போறார். At my life, Lord going to do a supernatural miracle. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். The Lord will do miracle out of பக்கத்துல கை nature. பிடிச்சு சொல்லுங்களேன், Call your neighbors and say, நீ யார்கிட்டயும் ஆலோசனை கேட்காத. don't ask advice to anyone. மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்காத. Not ask counsel to man. தேவனிடத்துல போய் ஆலோசனை கேளு. Ask counsel to the Lord. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் ஆலோசனை கேட்க மாட்டேன். I will never ask counsel to anyone. நான் தேவனிடத்துல தான் ஆலோசனை கேட்க போறேன். I will ask counsel from the Lord. இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? Should I marry the boy? ஒருத்தன் சொல்லுவான் இவன் சரியில்லை, ஒருத்தன் சொல்லுவான் நல்லா boy இருக்கான். said not right. நான் யார் சொல்றது கேக்குறது? Whose advice should I listen? உண்மையாவே ஒரு பொண்ணு ஒரு பையன் நல்ல பையனான்னு யார் தெரியுமா சொல்லுவா? ஊழியக்காரருக்கு கூட தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். If you ask, the parents know the character of their children. சபையில எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணு குறிச்சும் பையனை குறிச்சு சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு வர மாட்டான் பாஸ்டர். How many parents say மொபைல்லே my இருக்கான் children பாஸ்டர். are coming to church, they are using வயசு mobile. பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சமையல் ஆக்க தெரியுதுல, ஒரு வீட்டுல காலைல லேட்டா எந்திக்கிறா, துணி துவைக்க மாட்டான், ஏதோ பண்ண மாட்டான், இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. They will give n number of complaints, not cooking and wake up right time. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது நான் உட்காந்துருந்தேன்னா என் பொண்ணு சர்ச்சிலேயே இருக்கும் தெரியுமா பாஸ்டர். When they getting நான் கேட்டுக்கிட்டேன், a marriage, they நான் இல்லைன்னு சொல்ல good முடியுமா? certificate. சரி ஏதோ கல்யாணம் எல்லாம் சரி. பையன் சொல்லுவான் அவன் ஆவிக்குரிய பிள்ளை, அவன் ஊழியம் செய்றானா, அவன் இந்த பக்கம் வந்ததே இல்லை. They said he is a spiritual man. ஆனா அந்த அம்மா வந்துருப்போம், இப்ப வரலன்னு சொல்ல முடியுமா? But the mother used to come and go, but we என் cannot பொண்ணு reject at என் the time. பொண்ணுக்கு வந்து அடக்கம் உடக்கனா ரொம்ப, ஆனா அந்த வீட்டுல போனா அந்த பொண்ணு இவ்வளவுதான் போட்டுன்னு இருக்கும். வீட்டுல சொல்லுவாங்களே அந்த பொண்ணு அண்ணா ஐயோ ரொம்ப They said, அடக்கம். my daughter is அந்த அம்மா சொல்லுவாங்க என் பொண்ணு வாய ஆடுது பாஸ்டர், அவ எங்க இந்த மாதிரி வாயாடுனா போற வீடு என்ன ஆகும்? ஆனா என்ன ஆகும்னா வந்த இடத்துல மாமியார் கேட்பாங்க பொண்ணு எப்படி? ஐயோ அவ தங்கமான பொண்ணு, அவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. இப்படி பார்த்து கல்யாணம் பண்ணதான் நம்பலாம். they will give good certificate when நம்ம கிட்ட you சொன்னதெல்லாம் சொன்ன மாதிரி கணவன் மனைவி வந்திருக்காங்க. is your யாரா receive- ஒருத்தர் is anyone get husband எனக்கு or a அரேஞ்ச் wife, மேரேஜ், whatever அதனால நான் கஷ்டப்பட்டேன். they spoke. லவ் மேரேஜ்ல கூட நீ வெளியே பார்த்து தான், உள்ளுக்குள்ள அவங்க வீட்டுல கேட்டதான் தெரியும், அவன் ஒண்ணுத்துக்கும் உருப்பட மாட்டான். Even love marriage, they will look out. அவன் பைக்ல ஹீரோ மாதிரி வந்தவனே நீ ஜொயின்னு போவ, அடுத்த நாள் வேலை வெட்டி இல்லாம உட்காந்துப்பான். நீ என்கிட்ட கேட்டியாமா? அந்த அம்மா சொல்லுவோம் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா? என்கிட்ட கேட்டிருந்தா என் பையனை குறிச்சு நான் சொல்லியிருப்பேனே. Have you asked about a word about my son? If you asked, I would have told. நீ எதெல்லாம் பாக்குறதெல்லாம் உன் கண்ணுக்கு நல்லா தெரியும். Whatever you see maybe seems good to you. சில நேரம் உன் கண்ணுக்கு எல்லாம் நெகட்டிவா தெரியும். Maybe sometime it negative to you. தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிறேன்னா தேவன் உனக்கு தெளிவாய் கொடுப்பார். When you ask counsel from the Lord, He will give you clear instructions. இன்னைக்கு கர்த்தர் யாரிடத்துல தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் அவர்கள் கேட்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். Today, the Lord clearly and prophetically speaking to you. அப்படியே கண்களை மூடுவோமா? Close your eyes. அன்பின் தகப்பனே, My இங்க loving வந்திருக்க Father, ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக. Lord, you touch everyone here. உம்முடைய சித்தத்தை நடத்த. Let's do your will. அப்பா இவர்கள் குழப்பத்துல என்ன முடிவு எடுக்கணும் தெரியல. To take decision out of the confusion. அப்பா இன்னைக்கு நான் தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். I teach them what I know. நீங்க இவர்களை வழி நடத்துங்க. Lord, you lead them, Lord. உங்க வாழ்க்கையில நீங்க வழி நடத்துங்க. Lord, you lead them in their life. இனிமேட்டு எது முடி எடுத்தாலும் இந்த 8 காரியத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பண்றீங்களான்னு நோட் பண்ணிங்க. எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கீங்க? எழுதி வச்ச நீங்க பாக்கியவான். நீ காதுல பாஸ்டர் சொல்லும்போது நல்லா இருந்தது, இப்ப கேட்டனா 2 காரியத்துக்கு மேல உனக்கு சொல்ல தெரியாது. If you are blessed if you take the note of 8 points and do it when you take decision. வீட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, Go home. இந்த யூடியூப்ல வர்றது என்ன பண்ணுங்க, அடிக்கடி பாருங்க. You just see the message frequently. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. You share it with others. தேவையில்லாத ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்க.
the things you kept status unwanted, நம்ம சபையில கொடுக்குற மெசேஜ் என்ன பண்ணுங்க, உங்க மொபைல் ஸ்டேட்டஸ்ல வைங்க. you just keep the message as நீ status. மொபைல் ஸ்டேட்டஸ் வைக்கிறதே அது பெரிய ஒரு ஊழியம். It's a great ministry keeping the status. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல We பிதாவே. pray in the name of Jesus, Father. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறோம், தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தியிருக்கோம். ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுறான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.